பார்க்க போற படத்தோட பேரு திருமணம். அதுதான் படத்தோட பேரு. இந்த படம் ரொம்பவே சூப்பரா இருக்கும். வாங்க கதைக்குள்ள போயிடலாம். இதுல பார்த்தீங்கன்னா, இப்ப சேரன் தான் வந்து பொண்ணோட அண்ணனா இருப்பாரு. சுகன்யா வந்து பையனோட அக்காவா இருப்பாங்க. ஒரு அக்காவோட அக்கா தம்பி பாசம், அண்ணன் தங்கச்சி பாசம்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம இந்த காலத்துக்கு திருமணத்துக்கு எப்படி பண்றாங்க, என்னென்ன பண்றாங்கன்றத ஒரு கலாட்டா நிறைஞ்ச ஒரு நல்ல மெசேஜ் குடுத்திருப்பாங்க. வாங்க கதைக்குள்ள சீக்கிரமாவே போயிடலாம். இவர் தான் அந்த படத்தோட ஹீரோனே வச்சுக்கலாம். இவர் வந்து சுகன்யா இருக்காங்களா, அவங்களோட தம்பியா தான் இருப்பாரு. ஒரு ரேடியோ ஸ்டேஷன்ல வந்து வேலை பார்த்துட்டு இருப்பாரு. இவங்க தான் அந்த படத்தோட ஹீரோயின். அதாவது சேரனோட தங்கச்சின்னு வச்சுக்கலாம். அவர் வந்து ரேடியோல வந்து பேசுறது, ப்ளே பண்றது எல்லாமே வந்து இவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். ஸோ இவங்க 2 பேருமே வந்து அப்படியே கமெண்ட் பண்ணிப்பாங்க, மாறி மாறி பேசிப்பாங்க. சொல்லணும் அப்படின்னா ஒரு 6, 7 மாசமா வந்து பேசிட்டே தான் இருக்காங்க. அதுல வந்து அவங்க 2 பேருக்குமே பிடிச்சு போயிருக்கும். சரி அடுத்த ஸ்டெப் இத மூவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேருமே அந்த லவ் அப்படின்றதுல வந்திருப்பாங்க. இப்ப இங்க பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல இவங்க 2 பேர் தான் பொண்ணு மாப்பிள்ளையா இருக்க போறாங்க இந்த படத்துல. இவங்க 2 பேருக்கு கல்யாணம் ஏற்பாடு தான் பண்ணுவாங்க. அது எவ்வளவு கலாட்டாவா போகுது அப்படின்றத பார்க்க போறோம். இப்ப சேரனோட வீட்டை தான் கட்டுறாங்க. இங்க பாத்தீங்கன்னா சேரனோட வீட்ல பாத்தீங்கன்னா அவரோட தங்கச்சி, அவங்களோட அம்மா, அவரோட மாமான்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருப்பாரு. இவங்க தான் இவங்களோட ஃபேமிலி 4 பேர் தான் இருப்பாங்க. இப்ப இவர் வந்து வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வரும்போது பாத்தீங்கன்னா அவங்க அம்மா கிச்சன்ல சமைச்சிட்டு இருப்பாங்க. அவங்க புலம்பிட்டே சமைப்பாங்க. வீட்டுக்கு வந்து வேலைக்கு ஒரு ஆள் வைக்க சொன்னா வைக்க மாட்டேங்கிறாங்க. 40 வயசு 50 வயசுக்கு மேல வந்து நம்ம வேலையை நம்மளே பார்த்துட்டு தான் உடம்பு சுறுசுறுப்பா இருக்கும்னு சொல்லிட்டு இருக்கிற வேலைக்காரியெல்லாம் நிப்பாட்டிட்டான். என்ன செய்யறதுன்னு சொல்லிட்டு புலம்பிட்டே இருப்பாங்க. அவங்களோட பொண்ணு தான் வந்துட்டு எந்த வேலையும் பார்க்க மாட்டாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டே இருப்பாங்க. இவ வேற ஒரு வேலை கூட பார்த்து தர மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு இவங்கள பாத்தீங்கன்னா வந்துட்டு அவங்க தங்கச்சி வந்து அதாவது ஜிம்முக்கு போகணும், வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படி இப்படின்னு சொல்லும்போது அண்ணன் வந்து ஒத்துக்க மாட்டாரு. எதுக்குன்னா வந்துட்டு அங்கெல்லாம் கண்ட பசங்க வருவாங்க. நீ எப்பவும் சின்ன வயசுல டான்ஸ் பிராக்டிஸ் பண்ணல, அதே பண்ணு, உனக்கு உடம்பு ஃபிட்டா இருக்கும். டெய்லி காலையில எழுந்தோன டான்ஸ் பிராக்டிஸ் பண்ணுன்னு சொல்லிடுவாங்க. அதனால சரின்னு சொல்லிட்டு இவங்க டெய்லி காலையில எழுந்து டான்ஸ் வந்து பிராக்டிஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. இப்படி இருக்கும்போது இப்போ அவங்க அம்மாக்கு வந்து டேப்லெட் எடுத்து கொடுப்பாரு. அப்போ அவங்க அம்மா என்ன சொல்லுவாங்க, டேப்லெட் கூட அப்பா எனக்கு போட தெரியாது, இதை கூட வந்து எடுத்து கொடுக்குறேன்னு கேட்பாரு. உடனே அவர் சேரன் சேரன் என்ன சொல்வாருன்னா, மாச கடைசியில் 10 மாத்திரை மிச்சமாகுது. அப்போ நீங்க எந்த மாதிரி போடுறீங்க, ஒரு மாசத்துக்கு 30 மாத்திரைனா 30 தானே காலியாகணும், எப்படி 10 மிச்சமாகுது, நீங்க கரெக்டாக பட்ட நான் ஏன் எடுத்து கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா எடுத்து கொடுத்துட்டு இருப்பாரு. அதோட ஆஃபீஸ்க்கு டைம் ஆயிட்டு இருக்கும். சரின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சாப்பாடு ரெடி பண்ணிட்டு இருப்பாங்க. தங்கச்சி குளிச்சிட்டாலா அப்படின்னு கேட்டுருப்பாங்க. அதெல்லாம் பண்ணிட்டு தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் சாப்பாடு வைப்பாங்க. அப்பதான் ஒரு மாமாவும் வருவாரு. சரின்னு சொல்லிட்டு 2 பேரும் சாப்பிட்டு கிளம்புவாங்க. இப்போ இங்க மாப்பிள்ளை வீட்டை காட்டுவாங்க. மாப்பிள்ளை வீட்டில் பார்த்தீங்கன்னா மாப்பிள்ளையோட அக்காவும் மாப்பிள்ளையோட சித்தப்பா மட்டும் தான் இருப்பாங்க. அங்கே வந்து வேலைக்கு டிரைவர் ஒருத்தர் இருப்பாரு, வேலை பார்க்குறவங்களுக்கு ஆள் இருப்பாங்க. இது அவங்க ஃபேமிலியில் இருப்பாங்க. இப்போ அவங்க அங்கே பார்த்தீங்கன்னா இப்போ சுகன்யா இருக்காங்களா, அவங்க வந்து வெளியே கிளம்பணும்னு சொல்லிட்டு வெளியே வர பார்ப்பாங்க. அவங்க சித்தப்பா வந்து 1 மணி நேரத்துக்கு ப்ரே பண்ணிட்டே இருப்பாரு. அதோட சரின்னு சொல்லிட்டு டிரைவரை கூப்பிட்டு பார்ப்பாங்க. அவர் வரவே மாட்டார். சரி ஃபோன் அடிச்சு பார்த்தா ஃபோனில் வந்து வேற யார்ட்டையோ பேசிட்டு இருக்காரு, பிஸின்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்கும். வீட்டில் வேலை செய்றவங்களை கூப்பிட்டே இருப்பாரு. அவங்களும் காதில் வாங்காத மாதிரி இருப்பாங்க. சுற்றி சுற்றி தேடி தேடி கடைசியில் வந்து பார்ப்பாங்க. எங்கே இருக்காங்கன்னு பார்த்தாங்கன்னா கொல்ல பக்கமாக உட்காந்துக்கிட்டு ஹெட்ஃபோன் மாட்டிக்கிட்டு பாட்டு கேட்டுட்டும் டிரைவர் கிட்ட தான் அவங்க பேசிட்டு இருப்பாங்க. உடனே அவங்களுக்கு கோவம் வரும். நீ உட்காந்து ஃபோன் பேசிட்டு இருக்கிறதுக்கு நாங்கள் உங்களுக்கு மாச சம்பளம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு இவங்களையும் சத்தம் போட்டுட்டு அவரைக்கும் கூப்பிடுவாங்க. அவரும் வரல. இவங்க 2 பேரும் வேலையை விட்டு நிப்பாட்டினா தான் சரி வரும் அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போடுவாங்க. அதோட வந்துட்டு நீ யார்ட்ட ஃபோன் பேசிட்டு இருக்க, அந்த டிரைவர் பையன் கிட்ட தானே, எங்க இருக்கானாமா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்களையும் திட்டிட்டு இருப்பாங்க. இப்போ திட்டும் போதே அவர் வந்து மெதுவா சைக்கிள் ஓட்டிட்டு அசால்ட்டா வருவாரு. வந்தவொடனே இவங்களை பார்த்தோட வேக வேகமாக மூச்சு வாங்குற மாதிரி ஓட்டிட்டு வருவாரு. பத்தியம்மா அங்கிருந்து வர வரைக்கும் மெதுவா வந்துட்டு இங்க வந்து எவ்வளவு நடிப்பா போறான் அப்படின்னு என்ன ஆச்சுன்னு கேட்கும்போது வண்டி பஞ்சர், நீ சைக்கிளுக்கு பஞ்சர் ஆகிக்கும் இல்ல, வர வழியில 2 வீலர்ல வந்தவருக்கு வந்து வண்டி பஞ்சர், அப்படியே எப்படி விட்டுட்டு வர முடியாது, அதனால தான் அவருக்கு ஹெல்ப் பண்ணிட்டு வந்தேன்னு சொல்லும்போது அப்படியே இவங்க 2 பேர்ட்ட நல்லா வந்து சத்தம் போட்டு சரி சீக்கிரம் கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கிளம்பிட்டு இருப்பாங்க. இப்போ அடுத்து வந்து சேரன் இருக்காருல, அவர் வந்து ஆஃபீஸை தான் காட்டுவாங்க. அவர் ஆஃபீஸ்ல பார்த்தீங்கன்னா அவர் பாஸ் எல்லாருமே அவங்க என்ன வேலை பார்க்குறாங்கன்னா இன்கம் டாக்ஸ் ஆஃபீஸ் இருக்காங்களா, அந்த ஆஃபீஸ்ல தான் அவங்க வேலை பார்த்துட்டு இருக்காங்க. நேர்மையான ஆஃபீஸரா இருப்பார். அதாவது 90% நேர்மையா இருக்கணும், 10% வந்து கொஞ்சமா மனிதாபிமானத்தோட நடந்துக்கணும் அப்படின்ற ஒரு இதில் வந்துட்டு அவர் கணக்கு போட்டு ஒரு கரெக்டாக இப்படி தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி அவர் இருந்துட்டு இருப்பாரு. இல்லை இவங்க 2 பேர் பொண்ணு மாப்பிள்ளை இருக்காங்களா, அவங்க 2 பேர் லவ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போதைக்கு இப்போ தான் ஸ்டார்டிங் ஸ்டேஜ். அவங்க 2 பேர் வந்து இன்னும் 6 மாசமா ஃபோன்லேயே தான் பேசிட்டு இருக்கணும். ஒரு தடவை கூட மீட் பண்ணவே இல்லை. நான் மீட் பண்ணி ஆகணும்னு சொன்னோன்னே சரின்னு சொல்லிட்டு 2 பேரும் மீட் பண்ணுவாங்க. மீட் பண்ணும்போது என்ன சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லும்போது அவங்க ஹீரோயினுக்கு பிடிச்சதே வந்து இவரும் ஆர்டர் பண்ணுவாரு. ஏன்னா அவங்க ஆர்டர் பண்ண உடனே அவங்களுக்கு அதான் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு எனக்கும் அதான் பிடிக்கும்னு சொல்லிட்டு இருப்பாரு. அப்போ ஹீரோயின் என்ன சொல்லுவாங்க, ஜூஸ்ல எனக்கு என்ன பிடிக்கும்னு சொல்லணும்னு சப்போட்டா ஜூஸ்னு சொல்லிட்டு அவர் சொல்லுவாரு. எனக்கு சப்போட்டா ஜூஸ் சுத்தமா பிடிக்காதுன்னு அவங்க சொல்லுவாங்க. அப்போ டக்குன்னு அவர் இனிமே எனக்கும் பிடிக்காதுன்ற மாதிரி மாத்திடுவாரு. அதுக்கப்புறம் அவங்க சொல்லுவாங்க, இங்க பாரு என் குடும்பத்தில் எனக்கு அண்ணன் தான் எனக்கு ரொம்ப முக்கியம். என் அண்ணன் கிட்ட நம்மளை பத்தி சொல்லுவான், அவன் ஓகே சொல்லிட்டா ஓகே, என் அண்ணனுக்கு பிடிக்கலன்னா நான் எனக்கு பிடிக்கல தான், ஓகேவா இருந்துக்கணும் அப்படின்னா சரி சரி பரவாயில்ல அப்படின்ற மாதிரி அவரும் ஒத்துப்பாரு. இப்போ வீட்டுக்கு வந்தவொடனே அவர் சிந்தனையாவே இவருக்கு இருக்கும். உடனே இவங்க அப்படியே அதை எப்படி வீட்டில் சொல்லலாம்னு சொல்லிட்டு காக்கா தாயில் அப்படின்ற மாதிரி ஒரு பாட்டு பாடுவாங்க. இவங்க காதல தான் அப்படி பாடுறாங்கறத அவங்க அம்மா எல்லாம் கண்டுபிடிச்சிருப்பாங்க. அதே மாதிரி இங்க இவரும் வந்து அந்த பாட்டோட தொடர்ச்சியை வந்து இங்க இவர் வீட்டில் பாடிட்டு இருப்பாரு. அக்கா எனக்கு ஒரு அந்த பொண்ணை இது பண்ணலாமே அப்படி இப்படி 2 குடும்பத்துக்கும் இவங்க 2 பேர் லவ் பண்றாங்க தெரியும், யார் லவ் பண்றாங்கன்றதுலாம் இன்னும் தெரியாது. பாட்டு மூலியமாவே அவங்களோட மனசுல உள்ளது வந்து 2 பேருமே சொல்லிட்டு இருப்பாங்க. இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும், காதல் வந்து இப்படி அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்கவங்க பதில் பாட்டு பாடிட்டு இருப்பாங்க. அதோட வந்துட்டு லவ் எல்லாம் செட் ஆகாது, அதெல்லாம் வந்து சரிப்பட்டு வராது அப்படி இப்படின்னு சொல்லவும் அவங்க தங்கச்சிக்கு ரொம்பவே மனசு ரொம்ப உடைஞ்சு போயிடும். அப்படியே அமைதியா போய் ஒரு இடத்துல இருந்துருவாங்க. அண்ணனுக்கு பிடிக்கல எனக்கு வேண்டாம்னு சொல்லிட்டு இருந்துருவாங்க. அதை பார்த்தோன்னா அண்ணன் வந்து திரும்ப அவங்களை கூட்டு போயிட்டு சொல்லுவார், இந்த மாதிரி அப்படிலாம் கிடையாது, மனசுக்கு பிடிச்சது தான் எனக்கு அப்படின்ற மாதிரி சொல்லவும் இவங்களுக்கு சந்தோஷமா இருக்கும். அவங்க மாப்பிளையோட போட்டோ இருக்குல்ல, அவங்க லவ் பண்றவங்களோட போட்டோ வந்து வீட்டில் எல்லாத்தையும் காட்டுவாங்க. எல்லாருக்குமே அவர் போட்டோல பிடிச்சிருக்கும். அப்படியே எல்லாரும் பார்த்துட்டு இருப்பாங்க. அவர் அங்க வந்துட்டு பொண்ணோட போட்டோ வந்து அவர் காட்டிட்டு இருப்பாரு. அவங்களுக்கும் அது ஓகேவா தான் இருக்கும். இன்னும் மேற்கொண்டு எல்லாம் விசாரிக்கணும் என்ன ஏது அப்படின்ற மாதிரி தான் போயிட்டு இருக்கும். இப்போ சேரனோட தங்கச்சிக்கு வந்து என்ன அப்படின்னா இந்த விஷயத்தை சொல்லிட்டானோ ஓகேவா இல்லையான்னு ஒரு வார்த்தையும் சொல்ல மாட்டாங்களே எல்லாரும் அப்படின்னு சொல்லிட்டு காலையில இருந்து அவங்க அண்ணனுக்கு நிறைய வேலை பார்த்து கொடுப்பாங்க. அயன் பண்ணி கொடுக்குறது, ஷூ எடுத்து வந்து கால் கிட்ட வந்து கொடுக்குறது, சாப்பாடு நேரத்தில் வந்து நிற்கிறது அப்படின்னு என்ன ஆச்சு என்னவான்னு சொல்லிட்டு சேரன் கேட்கும்போது இல்ல அதை பத்தி ஒரு விஷயம் சொல்லி அதை பத்தி ஓகேவா இல்லையா என்ன ஒண்ணுமே சொல்லணும். உடனே அவர் என்ன சொல்லுவாங்க, உடனே எல்லாம் ஓகே சொல்ல முடியாது அப்படின்னு சொல்ல உடனே அப்புறம் எப்போ தான் சொல்ல போறீங்க கேட்கும்போது ஒரு வாரம் எனக்கு டைம் கூட நல்ல நான் மாப்பிளை பத்தி விசாரிச்சுட்டு எனக்கு பிடிச்சிருந்தா ஓகே சொல்றேன்னு சொல்லுவாரு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஒத்துப்பாங்க, மாப்பிளை நல்லவர் தானே. அதனால இங்க பையனோட அக்கா இருக்காங்க சுகன்யா, அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா பொண்ணு வந்து நல்லா இருக்கா, ஆனா வந்து விசாரிக்கணும், அவளை பத்தி நல்லா விசாரிக்கணும், குடும்பத்தை பத்தி விசாரிக்கணும், நம்ம இவங்க வந்து ஒரு ஜமீன் குடும்பம் மாதிரி, அதனால வந்து நம்ம குடும்பத்துக்கு ஏற்றவங்களா என்ன விசாரிச்சுட்டு தான் நம்ம
முடிவு பண்ண முடியும். அதனால நல்லா விசாரிச்சிருங்க மாமா அப்படி அதாவது சித்தப்பா சித்தப்பான்னு சொல்லிட்டு இவங்க சொல்லுவாங்க. அதெல்லாம் நல்லா விசாரிச்சிரமா அப்படின்னு சொல்லிட்டு அவரு சொல்லுவாரு. அது இல்லாம பொருத்தம் பார்க்கணும்னு சொல்லிட்டு இருப்பாங்க. சரி அதையும் நானே பார்த்தேன். இவரு தான் அந்த அந்த வேலைய அவர் பார்ப்பாரு. சோ அதையும் நானே பார்த்து சொல்லிட்டேன்னு சொல்லிட்டு இருப்பாரு. இங்க இவரு பார்த்தீங்கன்னா சேரன் வந்து ஒரு வக்கீல தான் பார்க்க வந்திருப்பாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்க, நிறைய டைவர்ஸ் கேஸ் இப்ப வருது. எதுக்காக தான் டைவர்ஸ் பண்றாங்கன்னே தெரியல. ஹஸ்பண்டோட வந்து வாய் வந்து ஸ்மெல் அடிக்குதுன்னு முதற்கொண்டு அந்த காரணத்துக்காக கூட டைவர்ஸ் பண்றாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. செக்ஷுவலா அந்த மாதிரியான விஷயங்களுக்காக டைவர்ஸ் நடக்குது. சின்ன சின்ன விஷயங்களுக்குலாம் கொரட்டை விடுறது அப்படி இப்படின்னு ஏகப்பட்டது நடக்குது. மெயினான காரணங்கள் வந்து ஃபினான்ஷியலா இருக்கலாம், இல்ல செக்ஸ் லைஃபா இருக்கலாம் அப்படின்னு ஏகப்பட்ட காரணங்கள் இந்த மாதிரி ஒரு 5, 6 காரணங்கள் அப்படியே அடுக்கி வச்சு சொல்லிட்டே இருப்பாங்க. அப்ப இதெல்லாம் வந்து லவ் பண்றவங்க இந்த மாதிரி அதிகமா இந்த மாதிரி இது நடக்குது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இது அவர் பொறுமையா எல்லாத்தையும் கேட்டுட்டு இருப்பாரு. ஏன்னா அவருக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. தங்கச்சி வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக ஃபர்ஸ்ட் வக்கீல்ட்ட போயிட்டு எதனால தான் இப்படி வருது, அவங்க 2 பேருக்குள்ள எப்படி இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு அவரோட கிளாரிட்டிக்காக போய் வக்கீல்ட்டையும் போய் விசாரிச்சுப்பாரு எப்படிலாம் இருக்கணும் அப்படின்ற மாதிரி. ஃபினான்ஷியலாவும் நிறைய இந்த மாதிரி பிரச்சனை ஆகுது அப்படி இப்படின்னு சொல்லவும் அவர் எல்லாத்தையும் யோசிச்சுட்டே உட்கார்ந்திருப்பாரு. அப்பதான் இவர் வேலை பார்க்கறாருல இவரோட மேனேஜர். அந்த அவர் வந்து அவருக்கு ஒரு அவர் பிரச்சனை ஓடிட்டு இருக்கும். என்ன பிரச்சனையா இருக்கும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவரோட பொண்ணு வந்து ரொம்ப பெரிய இடத்துல கட்டி கொடுத்திருப்பாரு. அது வந்து நிறைய செலவு பண்ணி கட்டி கொடுத்திருப்பாரு. இப்ப அந்த பொண்ணு வந்து இப்ப கால் பண்ணும். கால் பண்ணிட்டு அப்பாட்ட என்ன கேட்கும்னா, அப்பா எனக்கு நீங்க கட்டி கொடுத்தீங்களா, அவர் வந்துட்டு இப்ப சொந்தமா பிசினஸ் பண்ணணும்னு நினைக்கிறாரு. ஆனா அவங்க வீட்ல எவ்வளவு வசதியா இருந்தாலும் சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. அவரோட அண்ணன் இருக்காரு. அண்ணனுக்கு வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்த இடத்துல வந்துட்டு நல்லா சப்போர்ட் பண்றாங்க. இவர் அதனால நம்ம கிட்ட தான் எதிர்பார்க்கறாரு. ஏதாவது பண்ணுங்கப்பா பண்ணுங்கப்பான்னு சொல்லிட்டே இருப்பாங்க. நான் என்ன இதுன்னு யோசிச்சுட்டு உனக்கு கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போன வைப்பாரு. இப்ப இவங்க 2 பேர் கார்ல போகும்போது இப்ப சேரன் அவர் என்ன சொல்வாருன்னா, பொண்ணுங்கள பெத்துட்டோம் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா மட்டும் கடமை முடியுதுன்னு நம்ம நினைக்க கூடாது. அதுக்கப்புறம் தான் இன்னும் அதிகமாகுது. இப்ப பாருங்க மாப்பிளைக்கு அதை பண்ணு இதை பண்ணு இப்பதான் கல்யாணம் முடிச்சு கொடுத்தா 3 மாசம் கூட ஆகல. அதுக்குள்ள ஏகப்பட்ட செலவு ஏகப்பட்ட பிரஷர். என்ன பண்றதுனே தெரியல. பெரிய இடத்துல கட்டி கொடுத்தா சந்தோஷமா இருப்பான்னு பார்த்தா எல்லாமே நம்மளே செய்ய வேண்டியதா இருக்கு. பொண்ணுக்கு செஞ்சது போய் இப்ப மருமகனுக்கும் செய்ய வேண்டியதா இருக்கு. என்னதான் வசதியான குடும்பமா இருந்தாலும் அவங்க வந்து பிள்ளைங்களுக்கு அவங்க எதுவும் செய்ய மாட்டாங்க. கட்டி கொடுத்த இடத்துல தான் பிள்ளைங்களுக்கு செய்யணும்னு அவங்க எதிர்பார்க்கறாங்க. என்ன பண்றதுனே தெரியல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா இவங்க வந்து ஒரு நேர்மையான ஆபீசர்ஸா இருப்பாங்க. அதனால எதுவும் அந்த மாதிரி மத்த இதெல்லாம் உங்களுக்கு பணம் எதுவும் வராதனால என்ன பண்றது எதுவும் தெரியலன்ற மாதிரி 2 பேருமே புலம்பிட்டே இருப்பாங்க. நீயாவது தங்கச்சிக்கு பார்த்து வரணும் முடிப்பா அப்படி இப்படின்னு வர சொல்லிடுவார். ஏற்கனவே ஒரு குழப்பத்துல இருக்காரு. இதெல்லாம் கேட்கறதுக்கு இவருக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு மாதிரி சங்கடமா போயிடும். இப்ப இவங்க பாத்தீங்கன்னா அதாவது சேரனோட தங்கச்சி வந்து ஒரு கடையில அதாவது எனக்கு ஃபர்னிச்சர் கடை பத்தி அங்க தான் வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. இப்ப சுகன்யா அவங்களுக்கு அந்த நியூஸ் தெரிஞ்சு போட்டோ எடுத்துட்டு அன்னைக்கு வரும்போது பாத்தீங்கன்னா அவங்க வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. இவங்க தான் கன்ஃபார்ம் பண்ணிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க ஆல்ரெடி ஒரு கஸ்டமர் அட்டெண்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஏமா இங்க வா இங்க யாருமே இல்ல நான் வர மேடம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வருவாங்க. இந்த சோஃபா என்ன விலை, இந்த வால் கிளாக் என்ன விலை, இந்த டேபிள் என்ன விலை, இந்த இது ஒண்ணு சொல்லிட்டே இருப்பாங்க. அந்த பொண்ணு போய் ஒரு இதை பார்க்கறதுக்குள்ள அடுத்தடுத்து கேட்டுட்டே இருப்பாங்க. அதோட ரேட்டை பார்த்துட்டு வரதுக்குள்ள அவங்க அடுத்தடுத்து போயிட்டே இருக்கும்போது அப்புறம் அவங்கள கூப்பிட்டு என்னமா நீ நான் வந்ததுல இத்தனை பொருள் கேட்டேன் ஒரு பொருளுக்கு கூட உனக்கு விளக்கம் தெரியலையா, உனக்கு விலை தெரியல, உனக்கு எப்படி உன்னை எல்லாம் வேலைக்கு வச்சிருக்காங்க அப்படி இப்படின்னு சொல்லி திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடும். உடனே போய் கொஞ்சம் ஒரு நிமிஷம் ரெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு நின்று அழுதுட்டு திரும்ப வந்து நின்னுட்டு எல்லாத்துக்கும் வேலையை கரெக்டா சொல்லிடுவாங்க. நீங்க என்ன மேடம் ஒன்னு சொல்றதுக்குள்ள அடுத்தடுத்து போயிட்டே இருக்கீங்க எப்படி என்னால சொல்ல முடியும், இப்போ இந்த பொருளுக்கு இதுதான் விலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் நான் சும்மா பார்க்க தான் வந்தேன், இன்னும் நாளைக்கு வந்து வாங்கிக்கிறேன் அப்படின்னா நீங்களா வாங்க போறீங்க, சும்மா உங்களுக்கு தான் வீட்டில் போர் அடிக்கிறதுக்காக இங்க வந்துட்டு எங்கெல்லாம் அப்படி குத்தம் சொல்லிட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசி விட்டுருவாங்க. பரவாயில்ல இப்படி தான் பேசுறா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு இவங்களை பிடிச்சிருக்கும் பொண்ணை பிடிச்சிருக்கும் சரின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வம்ப வளர்த்துட்டு அங்கிருந்து அவங்க கிளம்பிடுவாங்க. யார் என்னன்றதெல்லாம் சொல்லிக்க மாட்டாங்க. அதாவது ஹீரோட அக்கா அப்படின்றத அவங்க சொல்ல மாட்டாங்க. அங்கிருந்து அவங்க கிளம்பி போயிடுவாங்க. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா மாப்பிளைய கூப்பிட்டு தான் நேரில் பேசணும்ல, நேரில் பேசுவார். உங்களுக்கு என்ன ஆசை அப்படி இப்படின்னு கேட்கும்போது நான் எங்கே வேலை பார்க்குறீங்கன்னு இந்த மாதிரி ரேடியோ ஸ்டேஷனில் வேலை பார்க்குறேன், இதான் உங்களுக்கு பிடிக்குமா அப்படின்னு கேட்கும்போது இல்லை இதெல்லாம் பிடிக்காது. ஏன் இந்த வேலையை பற்றி இவர் கேட்குறாரு அப்படின்னா அவரோட பாஸ் இருக்காருல்ல அவரோட மருமகன் வந்து ஆரம்பத்தில் வந்து ஒரு பிரைவேட் கம்பெனியில் தான் வேலை பார்த்துருப்பாரு. அப்போ தான் கல்யாணம் பண்ணி கொடுத்துருப்பாங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சொந்தமாக பிசினஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மாமனார் கிட்ட பண உதவி கேட்டு நிற்கிறாரு. அந்த மாதிரி இவர் இப்போ பிரைவேட் ஜாப் பார்க்குறாரு. அதுக்கப்புறம் எதிர்காலத்தில் பிரச்சனை வருமா அப்படின்ற தெரிஞ்சுக்கிறதுக்காக இவர் வந்து இவர்கிட்ட கேட்கும்போது என்ன சொல்றாருன்னா, இப்போ நான் வந்துட்டு பிரைவேட்ல தான் வேலை பார்க்குறேன். ஆனால் எனக்கு வந்து இந்த வேலை அப்படி இப்படின்னு கிடையாது. எனக்கு வந்து விவசாயம் பார்க்க ரொம்ப பிடிக்கும். அதாவது இயற்கை முறையில் விவசாயம் பார்க்கறது எனக்கு ரொம்ப இஷ்டம். அப்படி அந்த சொந்த பிசினஸ் பண்ணணும் தான் எனக்கும் ஆசை அப்படின்னு வர இவருக்கு அப்போ ஒரு மாதிரி இருக்கும். சரி விவசாயம் சொல்றதுனால பாப்போம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு. அது மாதிரி அது மட்டும் இல்லாம என் தங்கச்சி பத்தி உனக்கு என்ன தெரியும்னா அவ ரொம்ப நல்ல டைப் சார், அப்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா இருப்பா அப்படினோனே இவர் டக்குனு என்ன சொல்வானா, என் தங்கச்சி பத்தி அவ்வளவுதான் உனக்கு தெரியுமா, அவ வந்து ரொம்ப ரொம்ப முன்கோவப்படுறவ, அவ சொல்றதுதான் சரின்னு நினைப்பா, அவ நினைக்கிறதா நடக்கணும் அப்படிலாம் நினைச்சிட்டு அதெல்லாம் உனக்கு தெரியுமா, ஏதாவது ஒரு சின்னதா இருந்தா கூட பெருசா ஆக்கிடுவா அப்படின்னு சொல்லுவாரு. அதோட இவங்க மீட்டிங் வந்து இங்க முடிஞ்சிரும். இப்ப இவன் கிளம்பின உடனே ஒரு லவர்ட்ட இந்த மாதிரி சொல்லிடுவாரு. அவர் வீட்டுக்கு அவங்க அண்ணன் வந்தோடனே நான் வந்து அடம் பிடிக்கிறவளா, நான் வந்து அடங்கா பிடாரியா, இப்படிலாம் நீ அவன்கிட்ட சொல்லி வச்சிருக்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பண்ணங்கிட்ட வம்பால பாங்க. நான் என்ன உண்மையை தானே சொன்னேன், ஒரு பகுதி மட்டும் தெரிஞ்சுக்க கூடாது இல்ல, நம்மளோட பாசிட்டிவ் தெரிஞ்சவங்க நெகட்டிவ் தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது தானே அப்படின்னு சொல்லி சொன்னேன்னு சொல்லுவாரு. அப்படின்னு இவர் எல்லாத்தையுமே சொல்லுவாரு. அவங்களுக்கும் சரி சரி அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ரொம்ப கோவப்பட மாட்டாங்க. ரொம்ப உரிமையா அண்ணன் பேசிட்டு இருப்பாங்க. ஏதோ ஒன்னு 2 பேர் மாறி மாறி கம்ப்ளைண்ட் பண்ணி நீங்க 2 பேரும் ஏதாவது பேசி முடிவு எடுத்துங்கன்னு சொன்னோனே இவர் கூப்பிட்டு உட்கார்ந்து சொல்ல வைப்பார். அதாவது இன்னும் கொஞ்சம் விசாரணை வேண்டியிருக்கு, எல்லாத்தையும் விசாரணை முடிச்சிட்டு கண்டிப்பா நான் நல்ல செய்தியா சொல்றேன் உனக்கு அப்படின்னு இவங்களும் ஓகேன்றாங்க. அதோட இப்போ வந்து அவர் வந்து ஒரு டாஸ்க் கொடுத்திருப்பாரு. யார்கிட்டனா அவங்க வேலை பார்க்கறாங்களா அந்த இடத்துல சேரன் வந்து என்ன சொல்வாருன்னா, அந்த பையனை பத்தி வந்து அவனோட ஃபோன் வந்து யார்கிட்டலாம் பேசியிருக்கான் கொடுறன்ற மாதிரி எனக்கு வந்து அந்த டீடைல் வேணும். அது மட்டும் இல்லாம இன்னொரு பொண்ணு கிட்ட வந்து நீ வாட்ஸ்அப்ல பேச அவன்கிட்ட அவன் எப்படி பேசுறான்னு என்கிட்ட சொல்லணும்னு 2 பேருமே சொல்லுவாங்க. 13 வருஷமா ஒரே நம்பர் தான் வச்சிருக்கான். இது வந்து பெரிய சாதனை தான். எந்த லவ் மேட்டரும் இல்லாம இந்த மாதிரி அவன் இருக்கிறது பெரிய விஷயமா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாம அந்த பொண்ணு வந்து நான் வாட்ஸ்அப்ல பேசினேன் கொஞ்ச நேரம் பேசிட்டு அதுக்கப்புறம் தேங்க்ஸ் நன்றி அந்த மாதிரி சொல்லிட்டு பிளாக் பண்ணிட்டானோன்னு அவர் மாப்பிளைக்கு ரொம்ப நல்லவர் இவன் புரிஞ்சுப்பாரு. அதோட இப்போ மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்து இங்க வரதா இருக்கும் சரின்னு சொல்லிட்டு ரெடி ஆயிட்டு இருப்பாங்க எல்லாருமே இங்க வரதுக்காக. அதோட வந்தவொடனே பாத்தீங்கன்னா எல்லாருமே கொஞ்சம் பதட்டமா தான் இருக்கும். அவங்களும் ரொம்ப பரபரப்பாங்க, இவங்களும் ரொம்ப பரபரப்பா இருப்பாங்க. ஒரு வெளியே இப்போ மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துட்டாங்க. எல்லாரையும் உள்ள உட்கார வச்சிருப்பாங்க. இப்போ அவங்களுக்கு வந்து ஏதாவது சாப்பிட ரெடி பண்ணி கொடு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்போ பேசலாம் இருக்கும்போது பொண்ணோட அண்ணன் இருக்காரு அப்படியே வீட்டெல்லாம் சுத்தி பார்ப்பாரு. இங்க அவர் மாமா வந்து வம்பளத்துட்டு இருப்பாரு. அவர்கிட்டயும் சும்மா கவனிச்சிட்டு இருப்பாரு. அப்புறம் பொண்ணு ரொம்ப பதட்டமா இருக்கும். மாப்பிள்ளை அதுக்கு மேல இருப்பாரு. அப்புறம் தான் வந்துட்டு பாத்தீங்கன்னா இப்போ அவங்க எல்லாம் உள்ள இருந்து வருவாங்க. வரும்போது பொண்ணுக்கு ஒரு மாதிரி முகம் மாறும். ஏன்னா அப்படின்னு அன்னைக்கு கடையில வந்து 2 பேரும் பேசினாங்கல்ல, ஒருவேளை இவங்க தான் அக்காவா இருந்தா எப்படி நம்மள பிடிக்கும் எப்படி ஒத்துப்பாங்க அன்னைக்கு அப்படி பேசிட்டுமே அப்படி இப்படி நினைப்பாங்க. ஆனா அவங்க அதெல்லாம் பெருசா எடுத்துக்க மாட்டாங்க. ரொம்ப கேஷுவலா இருப்பாங்க. நீ ரொம்ப நல்லா பேசுற துருத்துரு இருக்க தைரியமா இருக்க அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. இவங்களுக்கு அப்பதான் அப்பாடான்னு இருக்கும். அது வரைக்கும் இவருக்கு ஒன்றும் புரியாது. என்ன இவங்க 2 பேரும் என்ன நினைச்சிட்டு இருக்காங்க அப்படின்றது மாப்பிளைக்கு ஒன்றும் புரியாமே இருக்கும். சரின்னு சொல்லிட்டு 2 பேரும் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிப்பாங்க. நாங்க ராஜ குடும்பம், நீங்க அதுக்கு தகுந்த மாதிரி பேசுனீங்கன்னா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு இப்போ மாப்பிளையோட அக்கா சொல்லவும் இவர் என்ன சொல்லுவாரு, நாங்க ராஜ குடும்பம் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு எடுத்த உடனே அப்பவே உங்களுக்கு ஃபர்ஸ்ட் முகம் ஒரு மாதிரி வாடி போயிடும்.
இங்க பார்த்தீங்கன்னா, இவர் வந்து இந்த வீட்டோட டிரைவரா இருப்பாரு. பயங்கரமா ரெடியாகி வந்திருப்பாரு. எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மாப்பிள்ளை ஒரு வேள பொண்ணுக்கு புடிக்கல அப்படின்ட்டா வந்து இவர அடுத்த சாய்ஸா வச்சுக்கலாம் அப்படின்றதுக்காக தான் இவர் டிப் டாப்பா ரெடியா வந்திருக்காரு. வீட்ல வேலை பார்க்குறாங்களா, அவங்கள்ட்ட கடல போடுறதே இவருக்கு வேலையா இருக்கும். உனக்கெல்லாம் இதே பொழப்பான்னு சொல்லிட்டு அவங்களும் திட்டி விடுவாங்க. இப்படி பேசிட்டே இருக்கும்போது, இப்ப மாப்பிள்ளையோட சித்தப்பா இருக்கலாம். அவர் என்ன சொல்லுவாருன்னா, வருஷத்துக்கு எங்களுக்கு வந்து 1 கோடிக்கு மேலேயே வருமானம் வருது. அந்த அளவுக்கு எங்களுக்கு வந்து இப்படி இருக்கு, இப்படி இருக்கு அப்படி இப்படின்னு பேசுவாரு. அப்ப நீங்க டாக்ஸ்லாம் கட்டுறீங்களான்னு சொல்லிட்டு சேரன் கேட்பாரு. இல்ல அதெல்லாம் நாங்க கட்டினதே இல்ல அப்படி இப்படின்னு சொல்லுவாரு. என்னது டாக்ஸ் கட்டினது இல்லையா? நீங்க உடனே கட்டியே ஆகணுமே. அதான் நல்லது இல்லையா? அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ஃபோன் எடுத்து அவர் ஆஃபீஸ்ல எல்லாத்தையும் சொல்லிட்டு ஒரு அட்ரஸ் அனுப்புறாங்க. வந்து கொஞ்சம் டாக்ஸ் பிரச்சனை இருக்கு வந்து பாருங்கன்னு இவங்க மாப்பிள்ளை வீட்டுக்கு முகமே மாறி போயிடும். பொண்ணு வீட்லயே சொல்லுவாங்க, "எப்பா வந்த இடத்துல எதுக்குப்பா இப்ப இதெல்லாம் பத்தி பேசிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு. இதுல சுகன்யாக்கு ரொம்ப ஒரு மாரி ஆயி போயிடும். இருந்தாலும் வந்துட்டு அதுக்கப்புறம் அவர் தம்பி இருக்கார்ல, அவர் தான் சொல்லி புரிய வைப்பாரு. டாக்ஸ் கட்டுறது நம்மளுக்கு நல்லது தானக்கா. இல்லாட்டி நாளைக்கு பின்ன பிரச்சனை ஆனா என்ன செய்ய முடியும் அப்படின்றதுனால அவங்க புரிஞ்சுப்பாங்க. அத இந்த மாரி பிரச்சனை ஆகி பிரச்சனை சமாதானம் ஆன உடனே வந்துட்டு 2 பேரும் அந்த பொண்ணு மாப்பிள்ளை இருக்காங்க. அவங்க 2 பேரும் பேசி சூப்பர்டா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் பேசிப்பாங்க. ஏன்னா வந்து சின்ன சின்ன விஷயங்கள்ல வந்துட்டு இவரு சேரன் சேரன் வந்து அது கரெக்ட்டா இப்படி தான் இருக்கணும் அப்படின்ற மாரி கணக்கு பார்த்து இது பண்ணுவாரு. இது ஆரம்பத்துல இருந்து சுகன்யா அவங்களுக்கு பிடிக்காட்டியும் ஒரு சில இதுல அப்படியே அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி தான் போயிட்டு இருப்பாங்க 2 பேருமே. இப்ப அடுத்து பார்த்தீங்கன்னா, ஜோசியம் பார்ப்பாங்கல்ல. அந்த மாரி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, மாப்பிள்ளையோட சித்தப்பாவே பார்த்திருப்பாரு. இப்ப வெளிய இருந்து ஒரு ஆள கூப்பிட்டு பார்க்க சொல்லுவாங்க. எல்லாமே அவர் சொல்லிட்டே இருக்கும்போது இப்ப சுகன்யா என்ன சொல்லுவாங்கன்னா, "பேசாம இருங்க அவர் பார்க்கட்டும்" அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே நல்லா இருக்குமா, பொண்ணு மாப்பிள்ளைக்கு பொறுத்த வந்து எல்லாமே பொருத்தமா இருக்கு அப்படின்னு சொல்லி இப்படி தான் எனக்கும் சொன்னீங்க. இப்ப நான் இப்படி இல்ல. அதனால அவர் பார்க்கட்டும் அப்படி இப்படின்னு இவங்க கடுப்படிச்சுடுவாங்க. சரின்னு சொல்லிட்டு இப்ப அவரும் ஜோசியரும் வந்து பார்த்துட்டு நல்லா இருக்கு பொருத்தம்லாம் எல்லாமே கரெக்ட்டா இருக்கு அப்படின்னு சொல்லுவாரு. இப்ப இந்த நேரத்துல பார்த்தீங்கன்னா, வெளிய கார் டிரைவர் உட்கார்ந்துட்டு இருப்பாரு. அவர் பாட்டுக்கு பாட்டு கேட்டுட்டு இருப்பாரு. கார்ல வந்து காக்கா வந்து கக்கா போயிடும். அது உடனே தொடச்சிட்டு திரும்ப போகும். திரும்ப அதுவே 3 தடவ போகும். அதோட மாப்பிள்ளை வீட்டு பொண்ணு வீட்டுக்காரர்கள் அங்க போய் உட்காரும். அந்த காக்காவ கல்லெடுத்து அடிக்கிறேன்னு அடிக்க போவாரு பாருங்க. அந்த கார் கண்ணாடில விழுந்து கார் கண்ணாடி உடைஞ்சிரும். உடனே நைஸா வந்து உள்ள வந்து காருக்குள்ள உட்கார்ந்துட்டு அப்படியே பாட்டு கேட்கிற மாரி தூங்குன மாரி ஆக்ஷன போடுவோம். எப்படி உடைஞ்சுன்னு கேட்டா நம்ம நைஸா நழுவிருவோம் அப்படின்ற மாரி அவரா பிளான் பண்ணிப்பாரு. அந்த கண்ணாடி உடைஞ்ச சத்தம் வந்து சேரன் காதுல வந்து என்ன சத்தம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, என்ன சின்ன சின்ன சத்தம்லாம் உங்க அண்ணனுக்கு இவ்ளோ இதா தெளிவா கேக்குதுன்னு சொல்லிட்டு சுகன்யா கேட்பாங்க. அதுக்கு உடனே இப்ப பொண்ணோட மாமா இருக்கார்ல அவர் என்ன சொல்வாருன்னா, என் மாப்பிள்ளைக்கு சின்ன சின்ன சத்தம்னா கூட உடனே கேட்டுறணும்னு. ஆனா பிடிக்காது சத்தம்னாலே அவனுக்கு அலர்ஜி. அப்ப கல்யாணத்துல நாதஸ்வரம் கூட வைக்க கூடாதுன்னு அது எப்படி நல்ல காரியத்துல இது பண்ண முடியாது. அது செய்யாம இருக்க முடியும். அவன் காதுல நான் வந்து பஞ்சு மாரி வச்சு விட்டுறேன். அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிண்டலா போயிடும். அதுக்கப்புறம் நவம்பர் 1ஆம் தேதியே நிச்சயதார்த்தம் பண்ணிக்கலாமா அப்படி இப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அதெல்லாம் நீங்க கேட்கறத பொறுத்து தான் இருக்கு அப்படின்னு சொல்லி இப்ப சேரன் சொல்வாரு. அந்த மாரி நீங்க கேட்கறதெல்லாம் எங்களுக்கு சரியா வந்தா உடனே நிச்சயம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்வாரு. உடனே இவர் சேரன் வந்து அப்படி சொன்ன உடனே பாத்தீங்கன்னா, இப்ப சுகன்யா என்ன சொல்வாங்கன்னா, உங்க தங்கச்சிக்காக என்ன செய்றீங்களோ அது எல்லாமே அவ தான் அனுபவிக்க போறா. நாங்க எங்களுக்கு எல்லாமே இருக்கு அப்படி இப்படின்னு சொல்லிடுவாங்க. சரி அப்புறம் என்ன நீங்க கேட்கறதுக்குள்ள எங்களால செய்ய முடியற வாய்ப்பு இருந்ததுன்னா கண்டிப்பா எங்களுக்கு ஓகே தான். அந்த மாசத்துக்குள்ள நவம்பர் மாசத்துக்குள்ள அப்படின்ற மாரி அவங்க பேசுவாங்க. சரின்னு சொல்லிட்டு 2 குடும்பமும் சம்மதம் பேசிப்பாங்க. அப்ப டக்குனு சுகன்யா என்ன சொல்வாங்க, நாங்க வந்து ராஜ பரம்பரை. அதனால அதுக்கு தகுந்த மாரி நீங்க செஞ்சீங்கன்னா போதும். இதுதான் வேணும். நாங்க எதுவும் கேட்க மாட்டோம். ஏன்னா எங்க வீட்ல எல்லாமே இருக்கு அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. உடனே இவர் சேரன் என்ன சொல்வாருன்னா, நாங்க வந்து ராஜ பரம்பரை இல்லங்க. நாங்க வந்து சாதாரண அரசு குடும்பத்துல வேலை பார்க்குறோம். அரசு வேலை பார்க்குறவங்கலாம் என்ன சொல்றது, அவங்களே இந்த மாரி சாதாரண அப்புறமா என்ன பண்றதுன்னு தெரியல. அந்த மாரி ரொம்ப பாவம் போல சொல்லிப்பாரு. நாங்க சாதாரணமா அரசு வேலை பார்க்குறவங்க தான். எங்களால என்ன முடியுதோ அத செய்றோம் அப்படின்னு. அப்பவும் அவங்களுக்கு ஒரு மாரி மாறிடும். அப்ப 2 பேரும் எந்த குடும்பத்துல பெரியவங்க இருக்காங்க, அவங்க ஒரு மாரி சமாதானப்படுத்தி, சரி அப்ப 2 ஆள் எல்லாம் செலவா தான் ஆளுக்கு பாதி பாதி எடுத்துக்க போறோம். சரி தட்ட மாத்திக்கலாம்னு சொல்லி தட்ட மாத்திருவாங்க. அப்புறம் வெளிய வந்து அந்த கண்ணாடி எப்படி உடைஞ்சனோம்னா, இவர் தான் அந்த மாரி உடைச்சிட்டேன்னு உண்மைய சொல்லிடுவாரு. சரின்னு சொல்லிட்டு இப்ப கிளம்பலாம்னு சொல்லிட்டு அவங்களும் பெருமிதமா விட்டுருவாங்க. அப்படி கிளம்பிருவாங்க. இங்க இவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு ஒரு பார்ட்டி மாரி குடுப்பாங்க. எதுக்காக அப்படின்னா இவங்க 2 பேரும் லவ் பண்றது யாருக்குமே தெரியாது. ஏன்னா இவங்க அதிகமா மீட் பண்ணிக்க மாட்டாங்க. அதிகமா பேசிக்க மாட்டாங்க. ஏன்னா ரொம்ப பேசுறதுனால ரொம்ப அடிக்கடி பாத்துக்கறனால தான் அதிகமா சண்டை வரும். எப்பயாவது ஒரு தடவ பாத்துட்டு எப்பயாவது ஒரு தடவ பேசிக்கணும். அது மட்டும் இல்லாம எல்லாத்தையும் இப்ப பேசிட்டு கல்யாணத்துக்கு அப்புறம் பேசுறதுக்கு என்ன இருக்கும்? அதனால ஒரு இப்படி தான் இருக்கணும் அப்படின்ற மாரி 2 பேரும் அப்படி இருக்கணும். பரவாயில்லடா இது நல்ல விஷயம் தான் அப்படி இப்படின்னு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அப்படியே இங்க ஒரு பாட்டு வரும். இப்ப அடுத்து வந்து மண்டபத்த பத்தி பேச்சு வருது. இப்ப மண்டபத்துக்கும் எல்லாரும் ஷேர் பண்ணணும். 2 பேரும் ஷேர் பண்ணணும் அப்படின்றதால இப்ப சுகன்யா என்ன சொல்லிருப்பாங்கன்னா, மண்டபம் வந்து கொஞ்சம் நல்ல பெரிய மண்டபம் பார்க்கணும். கார் பார்க்கிங்கே வந்து கொஞ்சம் பெருசா இருக்கணும். அதாவது ஒரு குறைஞ்சது 200 காராவது நிப்பாட்டுற மாரி இருக்கணும். அது மட்டும் இல்லாம டைனிங் வந்து தனித்தனியா இருக்கிற மாரி இருக்கணும். சின்ன சின்ன டேபிள் அப்படி தான் அந்த மாரி தான் இருந்தா தான் நல்லா இருக்கும். நம்ம குடும்பத்துக்கு அப்படின்ற மாரி அவங்க பேசுவாங்க. இப்ப இவர் என்ன சொல்வாருன்னா, கோவில் பக்கத்திலேயே இல்ல கோவில் உள்ளேயும் வந்துட்டு அதாவது மண்டபத்துக்குள்ளேயும் மண்டபத்து பக்கத்திலேயே வந்து கோவில் இருக்குமான்னு சொல்லி கேட்கும்போது, எதுக்குப்பான்னு சொல்லி கேட்கும்போது, இல்ல மண்டபம் ஒரு பக்கம் இருந்து கோவில் ஒரு பக்கம் இருந்தா மாப்பிள்ளை உருவத்துக்காக வரும்போது வந்துட்டு சரவெடி வெடிக்கணும். அப்புறம் மாப்பிள்ளை ஊர்வலம் வைக்கணும். அப்புறம் குதிரை ஊர்வலத்துல வரணும். இதெல்லாம் செய்யறதுக்கே 1,50,000 லட்சம் வரைக்கும் ஆயிடும். அதனால அந்த மண்டபத்துக்குள்ளேயே கோவில் இருந்தாலும் இல்ல பக்கத்துல கோவில் இருந்தாலும் இந்த செலவு நமக்கு மிச்சம் தானே அப்படின்ற மாரி ஒரு கணக்கு போட்டு பேசுவாரு. இதுக்கிடையில பாத்தீங்கன்னா கார் ஓட்டிட்டு இருக்கும்போது அவங்களோட டிரைவர் கார்ல சுகன்யா விட்டு அவர் வந்து எனக்கு சம்பளத்தை ஏத்தி கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு கேட்டுப்பாரு. எதுக்குன்னு கேட்கும்போது கல்யாணம் போதில்ல அப்படி கல்யாணம் போதும் துணிமணி எடுத்துக்கிற சம்பளத்தை ஏத்தி கேட்கிறேன். நீ பாக்குற வேலைக்கு உனக்கு ஏத்தி வேற கொடுக்கணும் அப்படின்னு இவர் கடுப்படிச்சிட்டு வருவாரு. இப்ப 2 பேருமே மண்டபம் தான் வந்திருக்காங்க. 2 பேரும் வந்த உடனே இப்ப சேரன் என்ன சொல்வாருன்னா, என்ன மாமா இவ்ளோ பெரிய மண்டபத்தை பார்த்து வச்சிருக்காங்க அப்படின்னு மாப்பிள்ளை எங்க பாருங்க மண்டபத்துக்குள்ளே கோவில் வேற இருக்கணும். அப்ப 1,00,000 மிச்சம்ன்ற மாரி பேசிட்டு உள்ள வருவாங்க. இப்ப இவங்க பார்க்க வந்திருக்காங்க. அந்த மண்டபம் வந்து பாத்தீங்கன்னா மண்டபம் அந்த வாடகை மட்டும் 3,00,000 மத்தபடி இந்த மெயின்டனன்ஸ் அந்த அலங்காரம் அந்த மாதிரிலாம் மத்த எல்லாத்துக்கும் சேர்த்து மொத்தமா வந்து 6,00,000 ஆகுது. நீங்க அட்வான்ஸ் வந்து முன்னாடி வந்து ஃபுல்லா கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மண்டப ஓனர் சொல்லுவாரு. உடனே இப்ப சேரன் என்ன சொல்வாருன்னா, முன்னாடி வந்து இந்த அமௌண்ட் கேட்கறீங்கல்ல ஒருவேளை எங்களுக்கு வந்து இந்த அலங்காரம் பிடிக்கலன்னு வச்சுக்கோங்களேன். நாங்க வந்துட்டு வெளிய இருந்து ஆள் கூட்டு வந்துட்டு நாங்க பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. அதுக்கு உடனே அவர் மண்டப ஓனர் என்ன சொல்வாருன்னா, மண்டபத்துக்குன்னு ஆள்லாம் இருக்கும்போது வெளிய ஆளுங்க வந்து பார்த்தாங்கன்னா வந்து அது சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாங்க. இப்பவும் சுகன்யா இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு மாரி முகம் மாறும். இது வந்து அந்த இதா தான குடுக்குறாங்க அந்த பேக் தான அது இதெல்லாம் வந்து இப்படி பண்றாரு அப்படின்ற மாரி அவங்களுக்கு ஒரு மாரி வெறுப்பா வரும். அப்படியே அவங்க ஒரு பக்கம் அப்படியே முறைச்சிட்டு இருக்க மாரி உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. அதே சமயத்துல இங்க பாத்தீங்கன்னா இவருக்கு ஒரு ஃபோன் வரும். சேரனுக்கு வந்து ஃபோன் வரும். எங்க இருந்து ஆஃபீஸ்ல இருந்தா வரும். பாத்தீங்கன்னா அவர் மேனேஜர் இருக்கார்ல அவர் மேல தான் ஏதோ பிரச்சனை அப்படின்ற மாரி வந்திருப்பாங்க. ஏன்னா ஒரு பொண்ணோட கல்யாணம் நடத்தி வச்சார்ல நல்லா கிராண்டா பண்ணி வச்சார்ல பெரிய இடத்துல. அப்ப அதனால வந்துட்டு வட்டிக்கு வாங்கியிருப்பாரு. அந்த வட்டி வந்து குடுக்காதனால வந்து இப்ப அவங்கலாம் பிரச்சனை பண்ண வந்திருப்பாங்க. இப்ப அங்க வந்துட்டு தான் அப்ப கிளம்புறதுக்கு அவர் என்ன சொல்வாருன்னா, பக்கத்துல தான் ஆஃபீஸ் 1/2 மணி நேரத்துல நான் வந்துருவேன். நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க? பேசி ஓகே பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் வந்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போவாரு. இப்ப ஆஃபீஸ்ல உள்ளவங்க பார்க்கும்போது அங்கலாம் வட்டி குடுத்தவங்க வந்துட்டு வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருப்பாங்க. இதுக்கு நான் என்ன பிரச்சனைன்னு சொல்லி கேட்கும்போது, நீ யார் இது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சேரன் அவங்க கேட்கும்போது, உங்க பிரச்சனைக்கு நான் தான் பணம் குடுக்க போறேன். நான் குடுத்தா தான் இவர் உங்களுக்கு குடுப்பாரு அப்படி இப்படின்னு சொல்லுவாரு. ஏன் அப்படின்னா, இப்ப ஒரு தங்கச்சி கல்யாணத்துக்காக கொஞ்சம் பணம் சேர்த்து வச்சிருக்காருல, அத வந்து இவர் கூட வேலை பார்க்குறவர் கஷ்டப்படுறாரு அப்படின்றதுக்கு அவருக்கு குடுத்து ஹெல்ப் பண்ணலாம்னு சொல்லிட்டு அவர் நினைப்பாரு. சரின்னு சொல்லிட்டு இப்ப அங்க பேசும்போது அவங்க ரொம்ப திமிரா பேசும் வட்டிக்கு போது விடக்கூடாது தெரியும்ல அப்படி இப்படின்ற மாரி அவங்க மிரட்டணும். ஒரு வாரம் டைம் குடுங்கன்னு சரின்னு சொல்லிட்டு அவங்களும் போய் கிளம்பி போயிடுவாங்க. இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டே இருப்பாங்க. இவர் வரவே இருக்கவும் சுகன்யாக்கு இன்னும் கொஞ்சம் கோவமாயிடும். ஆஃபீஸ் வேலைய அங்க போனவருக்கு பாத்தீங்கன்னா அங்கேயே வேலை கரெக்ட்டா இருக்கும். அவரால திரும்ப வர முடியாது. அங்க பிரச்சனை
ஓடிட்டு இருக்குல்ல. இப்ப சுகன்யா வந்து இங்க வெயிட் பண்ணிட்டே இருப்பாங்க. எப்ப வருவாங்கன்னு கேளுங்கன்ற நான் ஃபோன் பண்ணி குடுக்குறேன்னு சொல்லிட்டு இவரு ஃபோன் பண்ணி குடுப்பாரு. அவங்க பேசும்போது பார்த்தீங்கன்னா, அவர் என்ன சொல்வாருன்னா, "மொத நாள் சாயங்காலம் போப்போறோம். மறுநாள் மதியானம் வரப்போறோம். அந்த ஒரு நாள் கூத்துக்கு வந்துட்டு ரூ. 6,00,000 செலவு பண்ணணுமா?" அப்டின்ன உடனே உங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிரும். "அத கொஞ்சம் யோசிங்களேன்" அப்டின்னு சொல்லிட்டு, "இவ்ளோ காஸ்ட்லியான மண்டபம் பார்க்கணுமா? கொஞ்சம் யோசிங்க" அப்டின்னு சொல்லிட்டு சொல்வாரு. அதோட வந்து முன்னாடிலாம் அப்பலாம் வந்துட்டு கல்யாணத்துக்கு வரவங்க வந்து பார்த்தீங்கன்னா, 4 நாளைக்கு முன்னாடியே வந்துருவாங்க. அவங்கலாம் எங்க தங்குறதுன்னே தெரியாது. அதனால பெரிய பெரிய மண்டபங்கள்லாம் பிடிப்பாங்க. அவங்கலாம் மண்டபத்துல ஆடி, பாடி, விளையாடிக்கிட்டு, தூங்கிட்டு சந்தோஷமா இருப்பாங்க. அதுக்காக மண்டபம் புடிச்சாங்க. இப்ப அப்டிலாம் கிடையாது. யாருமே இப்ப குடும்பத்தோட கல்யாணத்துக்கு வரதே கிடையாது. ஒருத்தர் 2 பேர் தான் வராங்க. அதுக்கு எதுக்கு இது அப்டி இப்டின்னு சொல்லிட்டு கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்க அப்டின்னு சொல்லிட்டு பேசிட்டே இருக்கும்போதே இவங்க ஃபோன வந்து அவரோட மாமா இருக்காங்க அவள்ட்ட குடுத்துருவாங்க. "என்னாச்சு மாப்பிள? பேச பேச என்ட்ட குடுத்துட்டாங்கன்ன உடனே, அவர் பாட்டுக்கு என்ன அவங்க வந்து கோவமா அங்கருந்து கிளம்புவாங்க. இப்ப இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, "இப்ப உங்களுக்கு வந்து யாரும் வேணாம்னு நீங்க நினைக்கலாம். இல்ல உங்களுக்கு யாரும் இல்லாம இருக்கலாம். எங்களால அப்டி இல்ல. நாங்க பெரிய குடும்பம். எங்களுக்கு எல்லாருமே வேணும். அதனால மண்டபத்துல இந்த மாரி கோவில்ல வைக்கிறது, அப்புறம் ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்ல வைக்கிறது அப்டிலாம் எங்களால பண்ண முடியாது. இவங்கள்ட்ட பேசுறதே வேஸ்ட். இவங்க ஏதாவது பேசி முடிவு எடுத்துட்டு வாங்க நம்ம போவோம்" அப்டின்னு சொல்லிட்டு, "வாங்க சித்தப்பா போலாம்னு" சொல்லிட்டு இவங்க கிளம்பிருவாங்க. இவங்களுக்குலாம் ஒரு மாரி டென்ஷன் ஆன இப்ப வீட்டுக்கு வந்தோனே அம்மா எல்லாரும் இப்ப மாமா அப்டிதான் கேட்பாங்க. "நீ சொன்னதெல்லாம் தப்பு இல்லடா. விஷயம் கரெக்ட் தான. சொன்ன முறை தான் தப்பு. நேர்ல பார்த்து சொன்னா அது வேற. நீ பாட்டுக்கு ஃபோன்ல எடுத்து சொன்னா அவங்க என்ன நினைப்பாங்க? உனக்காக தான காத்துட்டு இருந்தாங்க" அப்டின்ற மாரி இப்ப அம்மா சொல்லுவாங்க. அதுக்கு மாமா என்ன சொல்வாருன்னா, "எல்லாம் இப்ப மாத்திட்டாங்கப்பா. எல்லாருமே இப்டி பழக்கும்போது நம்ம திடீர்னு புதுசா மாத்துனா வந்து அதுதான் தப்பா தெரியும். நம்மளும் அதுக்கு மாறிக்கிறோம்னு சொல்லும்போது, என்ன நீங்களும் இப்டி சொல்றீங்க? அந்த காலத்துலலாம் மண்டபத்துல இருக்கலாம். மண்டபம் எங்க இருந்துச்சு? கோவில்ல தான் கல்யாணம் வைப்பாங்க. இல்லாட்டி ஒரு பெரிய வீடா இருக்கும். அந்த வீட்ல தான் கல்யாணம் வைப்பாங்க. எல்லாருமே வந்திருப்பாங்க. எங்க யார் தூங்குறாங்கன்னு கூட தெரியாது. அந்த அளவுக்கு எல்லாரும் இஷ்டத்துக்கு அவங்கவங்க சந்தோஷமா இருப்பாங்க. விளையாடுவாங்க. எல்லா அதிரசம் சுடுவாங்க. பலகாரம் செய்வாங்க. அவ்ளோ சந்தோஷமா கொண்டாடுவாங்க. இப்பலாம் அப்டி எல்லாம் மாறி போச்சு. அப்டி இப்டி பேசிட்டே இருப்பாங்க. பேசும்போதே அவங்க தங்கச்சி வந்து என்னாச்சுன்னு கேட்கும்போது, பெரியவங்க பேசும்போது அதாவது அண்ணனும் எதுவும் சொல்ல முடியாம உள்ள போயிருவாரு. பெரியவங்க பேசும்போது உனக்கு என்ன வேல? நீ உள்ள போ அப்டின்னு சொல்லிடுவாங்க. அம்மா அதனால உங்களுக்கு என்ன நடக்குதுன்னு தெரியாது. அவங்க பாட்டுக்கு வெளிய போயிட்டு வந்து ரூமுக்கு போயிடுவாங்க. அம்மா வந்து ஒரு தீர்ப்பு சொல்லிடுவாங்க. இப்ப இருக்க காலகட்டத்துக்கு தகுந்த மாரி தான் வாழ முடியும். பேசாம மண்டபத்துக்கு அட்வான்ஸ குடுத்துட்டு வேலைய பாரு அப்டின்னு சொன்னா அவரும் வேற வழி இல்லாம ஒத்துக்குவாரு. சரின்னு அந்த மண்டபம் இப்ப ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. இப்ப அடுத்தது வந்து பெரியது வந்து இன்விடேஷன் அடிக்கிறது. இப்ப அந்த கார்டுக்காக அத பார்க்கறதுக்காக வந்திருப்பாங்க. 2 வீட்டு சைடுல இருந்து வந்து அந்த கடையில உட்கார்ந்திருப்பாங்க. இப்ப பார்த்தீங்கன்னா மாறி மாறி ஃபோட்டோஸ்லாம் பார்த்துட்டு இது நல்லா இருக்கு, இது நல்லா இருக்குன்னு பேசிட்டு இருப்பாங்க. அப்ப பொண்ணு இருக்காங்கல்ல கல்யாண பொண்ணு அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, கோல்டு கலர் கார்ட்ல வந்துட்டு பிள்ளையார் படம் போட்ட மாரி வேணும் அப்டின்னு சொல்லுவாங்க. உடனே சுகன்யா என்ன சொல்லுவாங்கன்னா, எங்களுக்கு வந்துட்டு முருகன் படம் போட்ட மாரி வேணும் அப்டின்னு சொல்லுவாங்க. இப்ப உடனே வந்து ஹீரோயின் வந்துட்டு ஹீரோ பார்த்து இப்டி இப்டின்ற உடனே ஹீரோ வந்துட்டு அது அவ்வளவுதானே இது எப்படி மாத்துற பாரு அப்டின்னு சொல்லிட்டு, அக்கா பிள்ளையார் படமே இருக்கட்டுமே அப்டின்னு சொல்லும்போது, இல்ல இல்ல நாங்க வந்து முருகன கும்பிடுறவங்க. எங்களுக்கு முருகன் போட்டோ உள்ளது தான் வேணும் அப்டின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க. உடனே உடனே 2 பேருமே மாறி மாறி இது பிள்ளையார், இது முருகன் இப்டி இதுலயே ஒரு சண்டை போடுவாங்க. அப்பதான் உடனே என்ன சொல்லுவாங்கன்னா, அங்க பெரியவங்க அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, முன்னாடி பக்கம் முருகன் இருக்கும், பின்னாடி பக்கம் பிள்ளையார் இருக்கட்டுமே அப்டின்ன உடனே, பிள்ளையார் எப்படி பின்னாடி போடுவீங்கன்ற மாரி இஷ்டத்துக்கு அவங்களுக்குள்ள இந்த மாரி பேசிட்டு இருப்பாங்க. சண்டை அதாவது அவங்களுக்கு தெரியாது. அந்த என்ன சொல்றது? அந்த மாரி ஒரு எதார்த்தமா எப்படி சொல்றது இதுன்னே தெரியல. அந்த அளவுக்கு 2 பேருமே அந்த அவங்கவங்க கும்புறவங்க மேல பிரியம் அதிகமா வச்சிருக்க மாரி தான் அப்டி காட்டுறாங்க. அந்த மாதிரி அவங்க பண்ணிட்டு இருக்கிறத பார்த்த உடனே இப்ப சேரன் பூந்து என்ன ஒரே வார்த்தை சொல்லுவாருன்னா, "சரி இப்ப முருகன போடுறதா, பிள்ளையார போடுறதான்றத விடுங்க. மொத அந்த கார்டோட விலை என்ன அப்டின்னு சொல்லிட்டு அவர் கேட்பாரு. அதுக்கு உடனே என்ன சொல்லுவாங்க, முருகன் படம் போட்டது வந்து பார்த்தீங்கன்னா ரூ. 320 பிள்ளையார் படம் போட்டது பார்த்தீங்கன்னா ரூ. 250 பிளஸ் ஜிஎஸ்டி அப்டின்னு சொல்லிடுவா. அது நீங்க எடுக்கிற கார்ட பொறுத்து அது ரூ. 500 அப்பலாம் மாறும் அப்டின்ன உடனே ஜிஎஸ்டி வேற எதுக்கு அப்டின்னு சொல்லி சிரிச்சிட்டு இருப்பாங்க. உடனே வந்து இவர் இருக்கார்ல சேரன் வந்து என்ன சொல்வாருன்னா, சரி இப்ப இதெல்லாம் விடுங்க. உங்க சைடுக்கு எவ்வளோ கார்டு வேணும் அப்டின்னு சொல்லி கேட்கும்போது, அவங்க வந்து நம்ம வந்து ராஜ பரம்பரை நம்மளுக்கு எப்படியும் ஒரு 2000 கார்டாவது தேவைப்படும் அப்டின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க. உடனே சேரன் வந்து எங்க கூட பேசிட்டு 500 கார்டே போதும் நம்மளுக்கு மொத்தத்துக்கு அப்டின்னு சொல்லும்போது ஒரு மாமா இருக்கார்ல அவர் என்ன சொல்லுவாருன்னா, அவங்களுக்கு 2000 சொல்லும்போது நம்ம 500னா அது நம்மளுக்கு கௌரவ பிரச்சனை. ஒரு 1500 சொல்லுவோம் அப்டின்னு சொல்லிட்டு எங்களுக்கு 1500 அப்டின்னு டக்குன்னு சொல்லிடுவாரு. அப்படியே எல்லாரும் மாறி மாறி பேசிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, இப்ப கணக்கு போட்டு பார்த்துருவாரு. பார்த்தா வந்து 12,00,000 வரும். எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு 2000 பத்திரிக்கை, இவங்களுக்கு 1500 பத்திரிக்கை மொத்தம் சேர்த்தா அப்படின்னு வந்துட்டு அது ஒரு அமௌண்ட் வரும். அது போக பத்திரிக்கை குடுக்கும்போது போற வர டீசல் செலவு, சாப்பாட்டு செலவு, அங்கங்க அலைச்சல் செலவு இதெல்லாம் சேர்த்து 12,00,000 வந்துருது இப்ப. அப்படி வரும்போது பார்த்தீங்கன்னா வந்துட்டு, இப்ப நம்ம ஒரு இடத்துக்கு போய் பத்திரிக்கை குடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டோம்னா, அவங்க வந்து பத்திரிக்கைய பார்ப்பாங்க. வாங்கி இப்படி பார்த்துட்டு இப்படி கீழ வச்சுருவாங்க. இவ்வளவு தான் அந்த பத்திரிக்கையோட மதிப்பு. அதுக்கப்புறம் அது கிடையவே கிடையாது. வேஸ்ட் தான். அதுக்காக 12,00,000 நம்ம செலவு பண்ணணுமா? கொஞ்சம் யோசிங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாம நம்ம போற இடம், வர இடம் எல்லாமே ரொம்ப அலைச்சலு, டீசலுக்கு அந்த மாரி நம்ம உடம்பும் இதா போகும். அத விட முக்கியமானவங்களுக்குலாம் நம்ம வந்து இந்த மாரி ஃபோன் அடிச்சு சொல்லி தகவல் WhatsApp எல்லாருமே யூஸ் பண்றாங்க. தகவல் சொன்னா போதுமானது அப்படின்னு சொன்னோனே, அதுக்குன்னு எல்லாத்துக்கும் அப்படி செய்ய முடியுமான்னு கேட்கும்போது கரெக்ட் தான். அப்ப நம்ம முக்கியமானவங்களுக்கு நேர்ல போய் குடுக்கணும்னா, ஏதோ இருக்கு மஞ்ச பத்திரிக்கைன்னு சொல்லி இத காட்டவுனே, இது அந்த காலத்து பத்திரிக்கை அப்படின்னு சொல்லிட்டு அதுலயும் அவங்களுக்குலாம் முகம் வாடி போயிடும். இத எடுத்துட்டு போய் குடுத்துருவோம். இது போதுமானது அப்படின்ற உடனே இப்ப யாருக்கும் மூஞ்சே விளங்காது. சரின்ட்டு ஒரு பக்கம் கோவமா அப்படியே அங்கிருந்து எல்லாரும் இப்ப கிளம்புவாங்க. அதோட இப்ப மாப்பிள்ளையோட அக்காக்கு வந்து சுத்தமா இது பிடிக்காது. அவங்க கோவமா இருப்பாங்க. அப்ப மாப்பிள்ளை தான் போய் சமாதானப்படுத்துவாரு. அவர் சொல்றது என்ன தப்பு இருக்கு? இந்த மாரி நம்ம செய்றதுனால வந்து பொல்யூஷனையும் வந்து நம்ம மிச்சப்படுத்த அதாவது அது மாசுபடாம நம்ம பாதுகாக்கலாம். அப்படி இப்படின்னு சொல்லி நான் எங்க அக்காவ சமாதானப்படுத்திட்டேன். இப்ப அந்த மஞ்ச பத்திரிக்கைக்கு எங்க அக்கா ஓகே சொல்லிட்டாங்க. அப்படின்ற மாரி ஒவ்வொன்னுத்துக்கும் இவங்க வழிக்கே அவங்க வந்துருவாங்க. மாப்பிள்ளைக்காக அதாவது தம்பியோட சந்தோஷத்துக்காக அவங்க அந்த மாரிலாம் பண்ணுவாங்க. சரின்னு சொல்லிட்டு இந்த மாரி போயிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா, இப்ப இவரு சேரன் வந்து பாத்தீங்கன்னா, அவர் தங்கச்சிக்கு நிச்சயம் கல்யாணம் முடிவாயிட்டு இருக்கு அப்படின்னு ஒருத்தவங்கள்ட்ட பேசிட்டு இருக்கும்போது, உங்க ஆஃபீஸ் மேனேஜர் இருக்கார்ல அவரோட மருமகன் வந்து அங்க தண்ணி அடிச்சிட்டு இருப்பாரு. அவர பாத்தோனே இவர் கல்யாணத்துல பாத்த ஞாபகம் வந்து போய் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர்ட்ட பேச போவாரு. அவர் என்ன சொல்வாருன்னா, எனக்கு நெறைய ஆசைகள்லாம் இருந்தது. நான் வந்து பெரிய இடத்து பையன் தான் இல்லன்னுலாம் சொல்லல. ஆனா வந்து என்ன பிரயோஜனம்? எங்க வீட்ல எங்களுக்குலாம் பணம் எதுவும் குடுக்க மாட்டாங்க. இதே என் அண்ணன் எடுத்துங்க. அவனும் ஒரு பெரிய இடத்துல தான் சம்மந்தப்பட்டான். ஆனா அவனுக்கு எல்லாமே ஹெல்ப் பண்றாங்க. அதாவது பொண்ணு வீட்ல ஹெல்ப் பண்றாங்க. எனக்கு வந்து அந்த மாரி பண்றதுக்கு யாரும் இல்ல. எங்க மாமனார்ட்ட கேட்டா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இது பண்றாரு. அப்புறம் நம்ம என்ன பண்ண முடியும்? எனக்கு சொந்த பிசினஸ் பண்ணணும்னு ஆசை. அப்படி இப்படி ஆனா பண்ண முடியலையே. அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப புலம்பிட்டே இருப்பாரு. இதெல்லாம் வந்து இவருக்கு சேரனுக்கு ஒரு மாரி யோசனையாவே இருந்துட்டு இருக்கும். அப்புறமா திடீர்னு கூப்பிட்டு மாப்பிள்ளை கூப்பிட்டு பேசுவாரு. இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்க வேலை வந்து எவ்வளவு நாளைக்கு இத பார்க்க போறீங்கன்னு வேலை இருக்க வரைக்கும் அதான் பார்க்கணும் அப்படின்ற மாரி அவர் சொல்லுவாரு. இல்ல உங்களுக்கும் வேற ஏதாவது சொந்த பிசினஸ் பண்ணணும் அந்த மாரி எதுவும் ஆசை இருக்கான்னு கேட்கும்போது, ஆமா எனக்கு சொந்தமா பண்ண வைக்கணும், மாட்டு பண்ண வச்சு பார்க்கணும். இயற்கை முறையில விவசாயம் பண்ணணும் எனக்கு ரொம்ப பிடிக்கும்ன்ற மாரி சொல்லுவாரு. இவர் இப்படிலாம் சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு அத பத்தி விசாரிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு சேரன் போய் விசாரிப்பாரு. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வெளிநாட்டுல வேலை பார்த்து லட்சக்கணக்கா சம்பாரிச்சவங்க வந்து அந்த வேலைய வேணான்னு விட்டுட்டு இங்க ஊரோட வந்து இந்த பண்ணையில வந்து இயற்கை விவசாயம் பார்த்துட்டு இருப்பாங்க. ஏன் அப்படின்னா வந்து அதெல்லாம் எதுக்காக சம்பாதிக்கிறோம், எதுக்கு பண்றோம்னே தெரியாம அங்கலாம் கஷ்டப்படுறோம். இதுனா மனசுக்கு நிறைவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க எல்லாருமே நிறைய இளைஞர்கள் வந்து இங்க வேலைக்கு சேர்ந்திருப்பாங்கன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல சொல்லுவாங்க. சரி விசாரிச்சு வச்சிருப்பாரு. அடுத்தது இப்ப ஜவுளி கடைக்கு வருவாங்க. இங்க போயிட்டு புடவை எடுத்துட்டு பார்த்துட்டு இருப்பாங்க. ஒண்ணொண்ணா பார்த்துட்டு
பார்த்துட்டு நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டே இருப்பாங்க. செலக்ட் பண்ணிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா, இங்கேயும் சேரன் வந்துருவாரு. வந்த உடனே பார்த்தீங்கன்னா, "போல படம் நல்லா இருக்கு. என்ன ரேட்?" அப்படின்னு தான் ஃபர்ஸ்ட் கேட்பாரு. 40,000 40,000 அப்படின்னு சொன்ன உடனே சுகன்யா என்ன சொல்லுவாங்கன்னா, "இது லேடீஸ் செக்ஷன் இது. நாங்க பார்த்து எடுக்கிறோம். உங்க பிள்ளைய மேல போய் ஏதாவது பார்க்க சொல்லுங்க" அப்படின்னு சொல்லவும், "அப்ப பில் போடும்போது மட்டும் எங்கள கூப்பிடுறீங்க" அப்படின்ற மாரி அவர் கிண்டல் அடிச்சிட்டு இருப்பாரு. அதோட அவரும் சரி பார்த்து எடுங்க, ரேட் பார்த்து எடுங்க, தங்கச்சிக்கு பிடிச்ச மாரி எடுங்கன்னு சொல்லிட்டு போவாரு. உடனே சுகன்யா என்ன கேட்பாங்கன்னா, "மேல் டாமினேஷன் ரொம்ப அதிகமா இருக்குல்ல" அப்படின்னு கேட்கும்போது, "அது டாமினேஷன் அப்படி கிடையாதும்மா. அது அக்கறை. ஒரு குடும்பத்துல வந்துட்டு ஒரு ஆண் வந்து இந்த மாரி பொறுப்பா இருந்தா அந்த குடும்பம் உருப்படுன்ற மாரி இந்த அம்மா சொல்லுவாங்க." உடனே அவங்களுக்கு ஒரு மாரி முகம் ஒரு மாரி வாடி போயிடும். இப்ப மேல அவர் வருவாரு. மேல வந்து பார்த்தீங்கன்னா, மாப்பிள்ளைக்கு வந்து ரிசப்ஷனுக்காக ஒரு ட்ரெஸ் எடுப்பாங்க. அந்த ட்ரெஸ் வந்து ரொம்ப காஸ்ட்லியா இருக்கும். அத எடுத்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, நல்லா இருக்கு, சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டு மாப்பிள்ளையோட சித்தப்பா இருக்கார்ல, அவர் ரொம்ப வர்ணிச்சுட்டு அப்படி இருப்பாரு. மாப்பிள்ளைக்கு அந்த ட்ரெஸ் ரொம்ப பிடிச்சிருக்கும். இப்ப வந்து சேரன் போனோம்னா, இப்ப மாமா இருக்காரு, சேரனோட மாமா. அவர் வந்து இந்த ட்ரெஸ் ஆஃபீஸ்க்கு போட்டு போவீங்களா அப்படின்னு கேட்கும்போது, அது எப்படி போட முடியும்? ரிசப்ஷனுக்கு போட்டதோட சரி. அப்புறம் வேற எப்போ போடுவீங்கன்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் கேட்பாங்க. வேறலாம் எப்பவும் போறதுக்கு வாய்ப்பே இல்ல. அன்னைக்கு ஒரு நாளைக்கு தான். அன்னைக்கு ஒரு நாளைக்காக இவ்ளோ காசு குடுத்து எடுக்கணுமா? அப்படின்னோன, அப்புறம் என்ன பொம்மைக்கா மாட்டி விட முடியும்? அப்படி இப்படின்னு சொல்லி கேட்கவும், இப்ப இவருக்கு கோவமா வந்துரும். இதுக்கிடையில இவங்க 2 பேரும் இங்க பேசிட்டு இருப்பாங்க. "உனக்கு உங்க அண்ணன பிடிக்குமா? என் தம்பிய பிடிக்குமான்னு?" சொல்லிட்டு சோனியா கேட்பாங்க. "உங்க தம்பிய தான் எனக்கு பிடிக்கும். அது கல்யாணத்துக்கு அப்புறம். இப்ப எனக்கு என் அண்ணன தான் பிடிக்குன்ற மாரி இவங்க ஹீரோயின் சொல்லுவாங்க. அவங்களும் சிரிச்சுப்பாங்க. இப்ப மாடிக்கு போனா இங்க ஒரு பஞ்சாயத்து ஆயிடும். அவங்க உடனே இப்ப சுகன்யா என்ன சொல்லிடுவாங்கன்னா, "அவங்களால வாங்கி கொடுக்க முடியலன்னா விடுப்பா, நான் உனக்கு வாங்கி தரேன். என் தம்பிக்காக ஆசைப்பட்டத நான் வாங்கி தரேன். நீ ரிசப்ஷன்ல இந்த ட்ரெஸ் தான் போடணும்" அப்படின்னோன, இப்ப பணத்த வச்சு 2 பேருக்குள்ள ஒரு சண்டை வந்துரும். அதாவது அவங்களுக்கு எடுத்துக் கொடுக்க முடியாதவங்கன்ற மாரி இவங்க சொல்லி, அவங்க சொல்லி இந்த மாரிலாம் பிரச்சனை வரும். இப்ப வீட்டுக்கு வந்தவங்க பார்த்தீங்கன்னா, இப்ப அம்மா என்ன சொல்லுவாங்கன்னா, "எல்லாத்துலயும் நீ கணக்கு பார்க்காதப்பா. அதெல்லாம் பார்க்கக்கூடாது. கல்யாணம்னு வர்றது வந்து கணக்கு பார்க்கக்கூடாது. கல்யாணத்துக்கு நம்ம பண்ற செலவு பொறுத்தவரைக்கும் அது செலவு கிடையாது. அது தர்மம். ஒரு கல்யாணத்துக்கு ஒரு விஷயம் இப்ப நீ இப்போ ஒரு லட்சக்கணக்கா நீ செலவு பண்றேன்னு வச்சுக்கயேன். அந்த லட்சம் எத்தன பேர் குடும்பத்துக்கு போய் சேரும் தெரியுமா? 10 பேர்ல இருந்து 100 பேர் குடும்பம் வரைக்கும் போய் சேரும். அவங்க எல்லாருமே சந்தோஷப்படுவாங்க. அது மூலியமா அவங்களும் வந்து பொண்ணு மாப்பிள்ளைய வாழ்த்துவாங்க. நம்ம பிள்ளைங்களோட நல்லதுக்காக தானேன்னு சொல்லிட்டு அம்மா சொல்லுவாங்க. உடனே இப்ப சேரன் என்ன சொல்வாரு, "நீ சொல்றதெல்லாம் சரிதாம்மா. சரி நம்ம நம்ம வந்து கவர்மெண்ட் வேலை பார்க்குற நம்ம இப்ப இறுக்கி புடிச்சு நம்ம கணக்கு போட்டு பார்க்குற நம்மளே இப்படி இருக்கும். நடுத்தர குடும்பத்தில இருக்கவங்க, அத விட கீழ இருக்கிறவங்க வந்து என்ன பண்ணுவாங்க? அவங்களும் இந்த மாரி கல்யாணத்துக்கு வரத்தவங்க இந்த மாரி 1000 பேர் நம்மள வாழ்த்தணும் அப்படின்றதுக்காக இந்த மாரி கடன் வாங்கி லட்சக்கணக்கில கடன் வாங்கி செலவு பண்ணாங்கன்னா, அவங்களோட வாழ்த்து பெருசா இருக்குமா? அவங்களோட கடன் சுமை அவங்களுக்கு பெருசா இருக்குமா? அதனால இருக்கிறத வச்சு தானே கல்யாணம் பண்ணணும் அப்படின்ற மாரி பேசுவாரு. அது கரெக்ட்டா தான் இருக்கும். உடனே அம்மாவுக்கு ஒரு மாரி ஏன்னா அவங்க அப்பா வந்து சில விஷயங்கள் இந்த மாரி தான் கொஞ்சம் சேமிப்பு அப்படின்றது இல்லாம எல்லாருக்கும் வாரி வாரி குடுத்து தான் அந்த குடும்பம் வந்து முடிஞ்சு போயிருக்கும். அத நினைச்சது இப்ப மகன் வந்து குத்தி காட்டுற மாரி அதாவது சொல்லி காட்டுவாரு. அத உண்மை நினைச்சுட்டு அவங்க ஒரு மாரி அழுவாங்க. இந்த டைம்ல பார்த்தீங்கன்னா, இவங்க பொண்ணு மாப்பிள்ளை வந்து WhatsAppல பேசிப்பாங்க. ஒரு பிரச்சனை நடந்து முடிச்சோனே இவங்க 2 பேரும் பேசி சமாளிக்கிறதே வேலையா இருக்கும். இப்ப மாப்பிள்ளைக்கு எனக்கு அந்த ட்ரெஸ்ஸே வேணான்றுவாரு. எனக்கு ரிசப்ஷன் ட்ரெஸ்ஸே வேணான்டோனே மெசேஜ் போட்டுருவாரு. இவங்கள பார்த்து மாப்பிள்ளைக்கு அந்த ட்ரெஸ் வேணான்ட்டாரா? அப்புறம் என்ன கல்யாணத்த ஃபிக்ஸ் பண்ணிடுவோம் அப்படின்ற மாரி திரும்பவும் கல்யாண வேலைய ஆரம்பிச்சுருவாங்க. இப்ப எங்க ஆஃபீஸ்ல பார்த்தீங்கன்னா, இவர் ஒரு சைன் பண்ண வேண்டிய வேலை இருக்கும். அது கொஞ்சம் தப்பான மெசேஜா இருக்கும். அதாவது வருமானத்துறை செய்யக்கூடாத வேலைய செய்ற மாரி இருக்கும். இவர் எப்போ நேர்மையான ஆஃபீசர் தானே. இப்ப சேர் வந்து என்ன சொல்வாருன்னா, "சார் இது வந்து இதெல்லாம் டாக்குமெண்ட்லாம் கொஞ்சம் சரியா இல்ல." அப்படின்னும்போது, "நான் எப்படி குடுத்தனோ அதே மாரியே வச்சு எனக்கு சைன் பண்ற மாரி கொண்டு வந்து குடுத்தா போதுமானது. ஏன்னா இப்ப இது நடந்தா தான் என்னோட நெறைய பிரச்சனை இருக்கு. அதெல்லாம் தீரும்." அப்படின்னு சொல்லுவாரு. நீங்க நான் சொல்றத மட்டும் நீங்க செய்யுன்ற மாரி கடுப்படிச்சு விட்டுருவாரு. இப்ப சேரனுக்கு ஒரு மாரி சங்கடமாயிரும். டக்குனு ஒரு வார்த்தை சொல்லுவாரு. "உங்களுக்கு மேலே மேலதிகாரிங்க இருக்காங்க. பார்த்துக்கங்க." அப்படின்ற மாரி அவர் அங்க எடுத்துட்டு போயிருவாரு. அதோட இப்ப மனோபலம் அப்படிதான் சொல்லுவாரு. நல்லவங்களா இருந்தாலும் எங்கப்பா நல்லவங்களா இருக்க முடியுது. சூழ்நிலை தான் அவங்கள மாத்தி விட்டுருது. என்ன செய்றது எல்லாம் விதி அப்படின்ற மாரி இவங்க 2 பேரும் பேசிப்பாங்க. இப்ப அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து கல்யாணத்துக்கு சாப்பாடு இருக்கு பார்த்தீங்களா? அது இப்ப அந்த பத்தி பேசுறதுக்காக இப்ப வந்து பொண்ணு வீட்ல இருந்து இப்ப இங்க வந்திருப்பாங்க. இவங்கலாம் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அப்ப உள்ள என்ன பேசிட்டு இருப்பாங்கன்னா, நல்ல தடபுடலா விருந்து போடணும். இந்த சாப்பாடு செய்யணும், அந்த சாப்பாடு செய்யணும்னு சொல்லி சுகன்யா அங்க பேசிட்டு இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம இங்க சமையல்காரங்க வந்து சரியில்லன்னு நம்ம கேரளால இருந்து ஆள வர வைப்போன்னுவாங்க. இப்ப பொண்ணோட சித்தப்பா அதாவது மாமா இருக்கார்ல, அவர் என்ன சொல்வாருன்னா, "கேரளா சமையல் அது நல்லாவே இருக்காதுப்பா." அப்படி இப்படின்னு அவங்க தானே சமைப்பாங்க. உங்களுக்கு என்ன அப்படி இப்படின்ற மாரி கிண்டல் பண்ணி அதாவது வரவங்க தானே சாப்பிட போறாங்க. பேசாம இருங்க அப்படின்னு சமாதானப்படுத்திட்டு இருப்பாரு. இப்ப அவங்களும் வந்து உட்கார்ந்திருப்பாங்க. இப்ப அவங்க வந்த உடனே இவங்க இப்ப டக்குனு இவர் பேச ஆரம்பிச்சபடி சுகன்யா என்ன சொல்லிடுவாங்கன்னா, "நீங்க என்ன சொல்லப் போறீங்கன்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும். தேவையில்லாம இதுக்காக இவ்ளோ செலவு பண்ணணும். இந்த செலவுலாம் பண்றது டோட்டலா வேஸ்ட்டு. ஒரு சாம்பார் பொட்டலம், அதாவது சாம்பார் பொட்டலம் கட்டின சாப்பாடு ஒரு சாம்பார் கட்டி சாப்பாடு இருக்கும்ல, அது ஒரு பொட்டலம், தயிர் சோறு ஒரு பொட்டலம். இந்த மாரி கட்டிட்டு வர்றவங்கள்ட்ட அத கையில குடுத்தா போதுமானது. அதானே நீங்க சொல்ல வரீங்க. இது ரொம்ப ஈஸியா முடிஞ்சிரும்னு." அது உடனே அவரோட மாமாவும், "ஐ இது நல்ல ஐடியாவா இருக்கே" அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாரு. சேரன் என்ன சொல்வாருன்னா, "அப்படி கிடையாதுங்க. அந்த மாரிலாம் நான் சொல்ல வரல. இப்ப வந்து குடும்பத்துல வந்துட்டு இப்ப மண்டபத்துக்கு ஆளுங்கலாம் வராங்கன்னு வச்சுக்கோங்களேன். அங்க வந்துட்டு எல்லாருமே சாப்பிட வந்துருவாங்க. ஆனா சாப்பிடுற டைம் பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் வந்துட்டு மொத்தமா ஆர்டர் குடுத்துர்றாங்கல்ல. அவங்களுக்கு விருப்பம் இருக்கு, விருப்பம் இல்ல. எல்லாருமே என்ன பண்றாங்க கேட்டரிங் பாய்ஸ்ன்ற பேர்ல வந்து அவங்க வந்துட்டு இருக்கிற சமையல மொத்தத்தையும் கொண்டு வந்து லட்டுனா லட்டு ஃபுல்லா வச்சுருவாங்க, பாயாசம் ஃபுல்லா வச்சுருவாங்க. அப்புறம் இனிப்புலயும் அப்படி பலதும் இது மாரிலாம் நெறைய வெரைட்டி போட்டோம்னா, அந்த மாரி எல்லாத்தையும் வச்சுட்டு போயிருவாங்க. பாதி சாப்பாடுக்கு மேல குப்பை தொட்டியில தான் போடுற மாரி இருக்கும். இப்படி தான் இப்ப எங்க மேனேஜரோட பொண்ணு கல்யாணம் நடந்துச்சுல, அது சொல்வாரு. அதுல அப்படி தான் நடந்தது. நெறைய சாப்பாடு மிச்சமாயிடுச்சு. அந்த சாப்பாடெல்லாம் வந்துட்டு என்ன பண்றதுன்னே தெரியல. அப்புறமா 4 மணி ஆயிடுச்சு. அந்த சாப்பாடுலாம் கொண்டு போய் ஒரு ஆசிரமத்துல கொண்டு போய் நாங்க ஒப்படைச்சு, அது வீணா போறதுக்குள்ள கொண்டு போய் சேர்க்கறதுக்கு. அதனால வந்துட்டு இதெல்லாம் வேஸ்ட். பாதி பேர் வந்து முக்காவாசி பேர் வந்து சாப்பாட வீணாக்குறாங்க. அந்த மாரி பண்ண வேண்டாம். அப்ப என்னதான் பண்ணணும்னு நெனைக்கிறீங்கன்னு சொல்லி இவங்க கேட்பாங்க. அதுக்கு தான் ஒண்ணு செய்வோம். மண்டபம் பார்த்திருக்கோம் பார்த்தீங்களா? அதுக்கு பக்கத்துல ஏதாவது சின்ன ஹோட்டலா இருந்தா அத பார்த்துப்போம். யாரெல்லாம் கல்யாணத்துக்கு வராங்களோ, மொய் எழுதின கையோட அவங்களுக்கு வந்து ஒரு டோக்கன் குடுத்துருவோம். அந்த டோக்கன வாங்கிட்டு நேரா அவங்க ஹோட்டலுக்கு போயிடுவாங்க. அந்த ஹோட்டல்ல போய் அவங்களுக்கு விருப்பமானத சாப்பிட்டுக்கட்டும். மொத்தமா எவ்வளோ வருதோ அந்த காச நம்ம கட்டிடலாம். அப்படின்ற மாரி அவங்க சேரன் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, இப்ப சுகன்யாக்கு செம்ம டென்ஷன் ஆயிடும். வர்றவங்க வந்து விருந்தாளிங்க, பிச்சைக்காரவங்க கிடையாது. அப்படி இப்படின்ற மாரி இங்கேயும் சண்டை போட ஆரம்பிச்சுருவாங்க. பொறுத்துட்டு இருந்தவங்களுக்கு இப்ப சுகன்யாக்கு இது சொன்னோனே சாப்பாடு விஷயம் இந்த மாரி சொன்னோனே அவங்களுக்கு செம்ம டென்ஷன் ஆயிடும். ஒரே வார்த்தையா இப்ப வெளிப்படையாவே சொல்லிடுவாங்க. எங்களுக்கு பொண்ணு பிடிச்சிருக்கு. ஆனா உங்கள எங்களுக்கு சுத்தமா பிடிக்கல. ஏதோ என் தம்பி ஆசைப்பட்டான்றதுக்காக உங்க பொண்ண வேணா அனுப்பி வைங்க. எந்த இதுவும் இல்லாம நாங்களே எல்லாமே பார்த்துக்கிறோம். ஆனா நீங்க யாருமே வரக்கூடாது. நாங்க எப்படி கல்யாணம் பண்ணுமோ அத நாங்க பண்ணிக்கிறோம். உங்களுக்கும் உங்க பொண்ணுக்கும் சம்மந்தம் இருக்கக்கூடாது. அப்படி இப்படின்னு அவங்க அப்படியே அமைதியா எந்திரிச்சு வெளிய வந்துருவாங்க. வீட்டுக்கு வந்து விவரத்த சொன்னோனே இப்ப ஹீரோயினுக்கு வந்து அதாவது கல்யாண பொண்ணுக்கு செம்ம கோவம் வரும். இத்தன வருஷம் பெத்தவங்க கூட பிறந்தவங்கலாம் விட்டுட்டு கல்யாணமா யாருமே இல்லாம நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். அப்படி எனக்கு ஒரு கல்யாணமே வேண்டாம் அப்படின்றவாங்க. இப்ப மாப்பிள்ளைக்கு ஒரு மாரி ஆயிப்போயிடும். என்னடா இது எல்லாரும் சேர்ந்து பிரச்சனை பண்ணி விட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இவரு எவ்வளவு சமாதானப்படுத்த பார்ப்பாரு. அவங்க வந்து அத ஏத்துக்க மாட்டாங்க. உங்க அக்கா இந்த மாரி பேசிட்டாங்க. நம்ம 2 பேரும் அந்த அளவுக்கு ஒண்ணும் ரொம்பவும் நம்ம 2 பேரும் பழகல, பேசல, நேரெல்லாம் பார்த்துக்கல. பேசாம விட்டு வேற வேலைய பாரு அப்படின்ற மாரி சொல்லிடுவாங்க. இப்ப வீடே ஒரு மாரி ஒடிஞ்சோடி போயிடும். ஏன்னா கல்யாணம் பண்ணிட்டு போச்சு. 2 வீட்டு சைடும் ரொம்ப ரொம்ப வருத்தப்பட்டுட்டே இருப்பாங்க 2 பேருமே. மாப்பிள்ளை வந்து பொண்ணுக்கு ஃபோன் பண்ணி சமாதானப்படுத்த பார்ப்பாரு. அவங்களும் ஒரே வார்த்தை சொல்லிடுவாங்க. இந்த மாதிரிலாம் சொன்னதுக்கு அப்புறம் இதுக்கப்புறம் நீ என்ன எதிர்பார்க்காத. நீ பேசாம வேற வேலைய பாரு அப்படின்ற மாரி இது பண்ணிடுவாங்க. இப்ப அவங்க அக்கா வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, வேற பொண்ணு பார்த்திருக்கேன். என் பெங்களூர்ல என் ஃப்ரெண்ட் இருக்கா. அவளுக்கு ஒரு பொண்ணு இருக்கா. ரொம்ப நல்ல பொண்ணு. போய் பார்க்கலாம்டா உடனே இப்பதான் நான் ஒரு மாரி மனசு சங்கடமா இருக்கு. இப்ப நான் பேச நிலைமையிலே இல்ல அப்படின்னோன, இப்ப கல்யாணத்த வச்சுக்க வேணாம். நீ போய் நம்ம போய் ஒரு தடவ பார்ப்போம். பொண்ண புடிச்சுனா பேசி
வச்சுப்போம். அதுக்கப்புறம் உனக்கு எப்போ ஓகேன்னு சொல்லிட்டு அப்ப கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி அக்கா சொல்லுவாங்க. பேசாம கொஞ்ச நேரத்துக்கு போறீங்களா, நிம்மதியா இருக்க போறீங்களா இல்லையா அக்காவுக்கும் தம்பிக்கும் வந்து சண்டை வந்துரும், வாக்குவாதம் வரும். அவங்க சித்தப்பா இருக்கார்ல, அவர் தான் வந்து சமாதானம் பண்ணி கூட்டு போவாரு. அவனே மனசு உடைஞ்சிருக்கா இந்த மாதிரி பேசுற அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள சமாதானம் பண்ணி வெளியே கூட்டு போயிட்டு பேச மாதிரி பேசி தான் சம்மதிக்க வைக்கணும். பேசாம நீ இரு, அவனே மனசு உடைச்சல இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தனியா வந்து என்ன சொல்லுவானா, இப்பவே உன்னை யார் கல்யாணம் பண்ணிக்க யார் சொல்றா, அவளோட திருப்திக்கு அதன சொல்றோம், சும்மா போய் விட்டு பார்த்துட்டு வந்துருவோம், மத்தபடி எல்லாம் நல்லபடியா நீ நினைக்கிற மாதிரியே நடக்கும் அப்படின்ற மாதிரி இவர் சொல்லி வைப்பாரு. சரின்னு சொல்லிட்டு இவரும் சரி ஓகே பொண்ணை பார்க்க போலாம்னு சொல்லி இவரும் சொல்லிடுவாரு. இதுக்கிடையில இவர் மாப்பிள்ள வந்து பொண்ணுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி எங்க அக்கா வந்து வேற பொண்ணு இருக்குன்னு பார்க்க கூப்பிடுறாங்கன்ற உடனே போய் பாரு, எனக்கு எதுக்கு கால் பண்ற, இனிமே எனக்கு கால் பண்ணாத அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க கட் படிச்சிட்டு போன் வச்சிருவாங்க. எவ்வளவு சொல்லி பாப்பாரு, அவங்க புரிஞ்சுக்கிற மாதிரியே இருக்காது. சரின்னு சொல்லிட்டு இவருக்கு ரொம்ப வருத்தமா இருக்கும். அப்பவும் சொல்லுவாரு, நம்மளுக்கு யாரும் வேண்டாம், அக்காவும் வேணாம், அண்ணனும் வேண்டாம், நம்ம ரெண்டு பேரும் போய் வெளியே ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிப்போம், சரியா அப்படியாவது வரியா அப்படி இப்படின்னு கேட்பாரு. அப்படி என்னால வர முடியும், அந்த அவசியம் எனக்கு கிடையாது அப்படி இப்படின்னு சத்தம் போட்டு விட்டுருவாங்க. இனிமே எனக்கு நீ காலே பண்ணாத, பண்ணணும் அப்படின்னா நான் பிளாக் பண்ணிடுவேன் அப்படின்னு அவங்க சொல்லவும் இவங்களுக்கு ஒரு மாதிரி கட் பண்ணிடுவாரு. இவங்க அக்கா வேற இப்படி சொல்லிட்டே இருக்காங்க. சரின்னு ஒத்துப்பாரு. ஒத்துக்கிட்டு சரி பொண்ணு பார்க்க போலாம்னு சொல்லிட்டு இவங்க கிளம்ப ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ அங்க பாத்தீங்கன்னா இப்போ அவர் சேரன் பாட்டுக்கு நார்மலா தான் இருப்பாரு. ஏன்னா அவருக்கு பெரிய பாதிப்பு வந்து இல்ல, நார்மலா தான் இருப்பாரு. அப்பதான் அவங்க மாமா என்ன சொல்வாருன்னா, என்னப்பா இப்படி இருக்கு, ஒரு கல்யாணத்தை பேசிட்டு திடீர்னு கல்யாணத்தை நிப்பாட்டினா அந்த பொண்ணு மனசு எப்படி சங்கடப்படும், அதுவும் அண்ணனுக்காகவும் அம்மாக்காகவும் தான் அந்த மாதிரி செய்யுது, அதை நம்ம அப்ப அவளை புரிஞ்சுட்டு நம்ம யோசிக்கணும்னு சேரன் என்ன சொல்லுவானா, சரி மாமா அவங்க சொல்றபடி எல்லாத்தையும் செஞ்சுவோம், கல்யாணத்தை பேசி முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சேரன் சொல்லுவாரு. அதுக்காக இப்போ இவங்க எல்லாம் வந்து பெங்களூர் கிளம்பிட்டு இருக்காங்க. இப்போ கால் பண்ணும்போது பாத்தீங்கன்னா இவருக்கு பட்டாபி இருக்காரு, அவருக்கு தான் கால் பண்ணுவாங்க. அவர் ஃபோன் எடுத்துட்டு நாங்க வெளியூர் போறோம் அப்புறம் பேசுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணி வச்சிருவாரு. செம்ம கோவமா இருக்கும் அவங்களுக்கு எல்லாருக்குமே. இந்த மாதிரி இவங்களோட ஃபேமிலிக்கு எல்லாருக்குமே அவங்க மேல ரொம்ப கோவமா இருக்கும். அவங்க இப்போ இறங்கி வரதுக்கு முடிவு பண்ணிட்டாங்க. இவங்க அப்பதான் சேரன் கேட்பாரு, அதுக்குள்ள கட் பண்ணிட்டு ஃபோன்லயே சொல்லிருக்க வேண்டியதானே, இல்ல அவங்க அவசரமா எங்கே போறாங்களா, வந்ததுக்கு அப்புறம் நேர்ல பார்த்து சொல்லிக்கலாம்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிருவாங்க. சரின்னு சொல்லிட்டு இவங்க பேசி முடிச்சிட்டு வரதுக்குள்ள பாத்தீங்கன்னா அதோட ஒரு துணி கடைக்கு போய் கொஞ்சம் அங்க வெளியூர் போறாங்க, ஏதாவது ஜாமான் வாங்க சொல்லிட்டு அங்க ஜாமான் வாங்கிட்டு இருப்பாங்க. மாப்பிள மட்டும் கார்லயே உட்கார்ந்திருப்பாரு. அதோட கார் டிரைவர் இறங்கி வந்து ஃபோன் பேசிட்டே இருப்பாரு. திடீர்னு எல்லா வேலையும் முடிச்சிட்டு திரும்ப உள்ள வந்து பார்ப்பாங்க, தம்பியை காணோம். அங்க இங்க சுத்தி சுத்தி தேடுவாங்க, எங்கேயுமே அவர் இருக்கவே மாட்டார். ரொம்பவே அவர் கஷ்டமா போயிடும். இதுக்கிடையில இவரை பாத்தீங்கன்னா ஒரு தப்பான வேலை பார்த்தார்ல, உடனே இது பெரிய இஷ்யூ ஆகி அவர் வந்து மாட்டிப்பாரு. அதாவது ரெகுலரா தப்பு பண்றவங்க மாட்ட மாட்டாங்க, நல்லவங்கள அந்த திடீர்னு ஒரு நேரம் தப்பு பண்ணா உடனே மாட்டிக்கிறாங்க. அது என்ன மாயமா வந்துரும் தெரியல. அந்த மாதிரி ஒரு மாட்டிப்பாரு. இவர் அரெஸ்ட் பண்ணி கூட்டு போகும்போது பாத்தீங்கன்னா பாவமா இருக்க நியூஸ் எல்லாம் வந்துரும். அதோட அவங்க பொண்ணு வந்து நின்னு அழுதுட்டு இருப்பாங்க. நல்லதுமா, அதாவது அப்பாவை அந்த அளவுக்கு ஃபோர்ஸ் பண்ணி அவங்க பணம் கொடு அப்படி கேட்டிருக்காங்க. பெத்ததுக்கு இந்த மாதிரி ஒரு பேரை கட்டி கொடுத்துட்டு அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு மாதிரி சங்கடப்பட்டு போவாங்க. இங்க மாப்பிளை தேடுவாங்க. மாப்பிளை ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டார், கொள்ள மாட்டார், எங்க போனார் என்ன எதுன்னு தெரியல. ரொம்ப ஒரு மாதிரியாவே இருக்கும். இப்போ இவங்களோட சித்தப்பா வந்து என்ன பண்ணுவாருன்னா, அந்த பொண்ணுக்கு ஃபோன் அடிப்பாரு. ஃபோன் அடிச்சு பேசும்போது பாத்தீங்கன்னா அது கேஷுவலா அந்த பொண்ணு பேசும். அப்ப வந்து அந்த பொண்ணுக்கும் தெரியல, அப்ப எங்க போனான்னு தெரியல. அந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு தான்மா, அந்த அவன் அண்ணன் தான் சரியில்லைன்னு சொல்லி ரொம்ப முக்கியம் அந்த சர்டிஃபிகேட்லாம் சொல்லி சுகன்யா வந்து அவங்களுக்கு திட்டுவாங்க. தேடி தேடி பார்ப்பாங்க, எல்லா இடத்துலயும் தேடி பார்ப்பாங்க. மாப்பிளை கிடைக்கவே இல்ல, ரொம்ப வருத்தமா போயிரும். இப்போ குடும்பத்தோட கிளம்பி இங்க வருவாங்க, பொண்ணு வீட்டுக்கு வருவாங்க. அப்ப வந்து ஏதாவது உங்களுக்கு தகவல் தெரியுமா அப்படின்னு நம்ம ரெண்டு பேருமே சேர்ந்தே தேடுவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சேரன் எல்லாரும் அவங்க சைட்ல இருந்து தேட ஆரம்பிப்பாங்க மாப்பிளைய. அப்பதான் வந்து பொண்ணுக்கே தெரிய வரும், இந்த மாதிரி அவர் வந்து ஓடி போயிட்டார் போல இருக்கு, எங்க போனாருன்னு தெரியலன்ற மாதிரி உடனே எல்லாரும் ரெண்டு ஆரம்பிச்சு எல்லாருமே சங்கடமா போயிடும். கல்யாணம் பண்ண அழுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க குடும்பத்துக்கு தான் பிடிக்காத மாதிரி இருந்தாங்க. அதோட உள்ள பேர் உங்களுக்கு கதவு சத்திர அழுது இருப்பாங்க. இவங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப சங்கடமா இருக்கும். அவ அழுவ கூடாதுன்னு நினைச்சிட்டே இருப்பாங்க. தெரியாம நான் அப்படிலாம் பேசுறேன்னு சொல்லி அவங்க ரொம்ப வருத்தப்படுவாங்க. அவர்கிட்ட அப்படி பேசிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டு இருப்பாங்க. அதோடவே வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி காணா போனவர் அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு பாட்டு பாடி ஆப்ல ஏதோ போட்டு விட்டுருப்பாரு. இந்த மாதிரி ஆப்ல போட்டு விட்டுருக்கான் அப்படின்னு சரி நீ அதில் பேச முடியும்னு கேட்கும்போது பேச முடியும்னு சொல்லுவாங்க. நீ போய் சொல்லு, நான் உடனே பார்க்கணும், அண்ணன் உன்ட்ட உடனே பேசணும்னு சொல்றாருன்னு சொன்ன உடனே இவங்க போய் சொல்லுவாங்க. அதுக்கு அப்பா அவர் எந்த ரிப்ளை பண்ண மாட்டார். எல்லாரும் சோர்ந்து போயிருப்பாங்க. அப்பதான் வந்து இப்போ ரெண்டு பெரியவங்களுக்கு வந்து பேசுவாங்க. அதாவது மாப்பிள்ளையோட சித்தப்பா இருக்காருல்ல, அவர் என்ன சொல்வாருன்னா, என் பொண்ணு வந்து இப்போ 15 வருஷமா வீட்டில் தான் இருக்கா. அதாவது பெரிய பொண்ணு மாப்பிளையோட அக்கா வந்து வீட்டில் தான் இருக்கா. நீங்களும் மரியாதை கருதி அதை பற்றி கேட்கல. அவளுக்கு வந்து கல்யாண ஏற்பாடு வந்து பண்ணியிருந்தோம், கல்யாணமும் பண்ணி வச்சோம். ஆனால் என் தம்பி தான் முக்கியம்னு சொல்லி அவ சொன்னா. அதுக்கப்புறம் ஏன்னா அவங்க அப்பா அம்மா வந்து குழந்தையா இருக்கும்போது இறந்து போயிட்டாங்க. அதனால தம்பி வந்து புள்ள மாதிரி வளர்த்துட்டு இருந்தா. கல்யாணம் பண்ணி போகும்போது இடத்துல அவனுக்கு சரியான மதிப்பு கொடுக்கல. என் தம்பியை மதிக்கிற மாதிரி மதிச்சிங்கன்னா நான் இருப்பேன், நான் இருக்க மாட்டேன்னு சொன்னா. அப்பவும் யார் கண்டுக்கல, பிள்ளைய தூக்கிட்டு வந்துட்டா. அப்பத்துல இருந்து 15 வருஷமா இங்கே தான் இருக்கா. அவங்களும் யாரும் குப்பிள்ள இவளும் போகல. தம்பிக்காவே தான் வாழ்க்கை கூட விட்டுட்டு இப்படி இருக்கா அப்படின்னு இவர் சொல்லுவாரு. அவர் என்ன சொல்வாருன்னா, எல்லாம் வாய் நிறைய மாமா மாமான்னு கூப்பிட்டு இருக்காரு. நான் அவங்களோட சொந்த மாமாலாம் கிடையாது. நான் அந்த வீட்டுக்கு வந்து கார் டிரைவரா தான் வேலைக்கு சேர்ந்தேன். அந்த சேரனோட அப்பா இருக்காரு, அவர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப தாராள மனசுக்காரரு. அவர் வந்து நல்ல பிசினஸ் பண்ணி ரொம்ப கொடி கட்டி பறந்துட்டு இருந்தாரு. எல்லாருக்குமே அள்ளி கொடுத்துட்டு இருப்பாரு. அவ்வளோ தான தர்மம் பண்ணிட்டு இருப்பாரு. சேர்த்து வைக்கணும்ன்ற எண்ணம் மட்டும் அவருக்கு கிடையவே கிடையாது. அந்த மாதிரி இருக்கும்போது அவங்க கூட இருந்தவங்களே வந்துட்டு ஃபுல்லாத்தையும் மோசடி பண்ணி ஏமாத்திட்டாங்க. அப்ப கடைசி நேரத்துல வந்து ஒரு இந்த சொல்லுவாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு போயிட்டாங்க. நம்ம வேலைக்கு வந்தவன் தான் என்னையும் வந்து குடும்பத்துல ஒருத்தனாவே ஆக்கிட்டாங்க. இப்ப என்ன பார்த்தா வெளியால் மாதிரியா தெரியுது. அதனால இந்த குடும்பத்தோட நானும் இப்படியே இருந்துட்டேன் அப்படின்னும் போது இப்படியா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு குடும்பமும் வந்து புரிஞ்சுப்பாங்க. உங்க குடும்பத்தை எப்படி நினைச்சிட்டு உங்க குடும்பத்தை எப்படி நினைச்சு ரெண்டு பேரும் வருத்தப்பட்டே இருப்பாங்க. இப்பதான் வந்து இவங்க ரொம்ப ப்ரே பண்ணி அழுது கவலைப்பட்டே இருக்கும்போது அவர் எங்க இருக்காருன்ற விஷயம் தெரிய வரும். அதாவது சேரன் போய் விசாரிச்சிருப்பாருல ஒரு மாட்டு பண்ணை அதெல்லாம் வைக்கிற இயற்கை விவசாயம் அங்க போயிருப்பாரு. அங்கதான் நிறைய பேருங்க வந்து அங்கேயே தங்கி வேலை பாக்குறாங்கன்னு நியூஸ் வந்து நம்மளும் அங்கேயே போயிடலாம் அப்படின்ற மாதிரி அங்கதான் போய் அவர் வேலை பார்த்துட்டு இருக்காரு. அவருக்கு பிடிச்ச வேலையை பார்த்துட்டு இருக்காரு. இப்போ ஹீரோயினுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சு அவங்க நேரில் வந்துருவாங்க. இங்க ஒரு ஆட்டம் பாட்டம் அப்படிலாம் சந்தோஷமா இருப்பாங்க. அதோட வீட்டுக்கும் தெரிய வரும். சரி இப்போ வீட்டுக்கும் கூட்டு வந்துருவாரு. இப்போ அண்ணன் வந்து கூட்டு வந்துருவாரு. இப்போ இவரோட அக்காக்கு வந்து இவங்க எங்க இருக்காங்கன்றது இன்னும் தெரியல. சரின்னு சொல்லிட்டு இவரை பேசி இப்போ வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துருவாங்க. அக்கா வந்து கோச்சிப்பாங்க. அப்ப நான் என்ன பத்தி உனக்கு கொஞ்சம் கூட யோசிக்கல. இப்போ அவ சொன்னதுக்காக அவங்க அண்ணன் சொன்னதுக்காக வந்திருக்க. அப்ப என்ன பத்தி யோசிக்கல அப்படின்னு அவங்க கோச்சிருக்காத சரி உள்ள போய் வந்துப்பாங்க. நீ சொன்னதுக்காக தான் நான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ளே ரெக்கார்ட் ஒன்று ப்ளே பண்ணி காட்டுவார். அதுல வந்து ஹீரோயின் அந்த பொண்ணு வந்து என்ன சொல்லிருக்கும்னா, உனக்கு கோவம் இருக்கலாம் எல்லாம் இருக்கலாம், ஆனா உங்க அக்கா வந்து உனக்காகவே அவங்க வாழ்க்கையை தொலைச்சவங்க, உனக்காகவே வாழ்ந்துட்டு இருக்காங்க, அவங்களுக்காக நீ இருக்கணும்ல, எப்படி நீ சொல்லாம கொள்ளாம வருவான்னு சொல்லி கண்டுபிடி திட்டிருப்பாங்க. அதை போட்டு காட்டணும். அப்பவும் அவ சொன்னா நீ வருவ அப்படி இப்படின்வாங்க. அதுக்கப்புறம் சரி அந்த கூட்டு வந்திருப்பாரு. வீட்டுக்குள்ள வாங்கன்னு சொல்லாம இருந்திருப்பாங்க. அதனால வெளியே நின்னுட்டு இருப்பாரு. அப்புறம் உள்ள வாங்கன்னு சொல்லும்போது தான் அவர் உள்ள வருவாரு. தம்பி நினைச்சு கவலையிலே உட்கார்ந்திருப்பாங்க, சாப்பிடாம இருப்பாங்க. உடனே இவங்க சாப்பாடு கொண்டு வந்துட்டு சாப்பிடுங்கம்மா. இல்ல அந்த பொண்ணு அந்த நேரம் அது பேசினதுல இருந்து இப்படிதான் அப்படிதான் ஒரு மாதிரி பேசுவாங்க. வீட்டுல வேலை செய்றவங்க இந்த மாதிரி பேசாம கொஞ்சம் வாய் அடக்கமா இருந்தா நல்லா இருக்கும். அந்த மாதிரிலாம் பேசக்கூடாதுல. ஏன்னா என்ன சொல்றது, ஒரு பொண்ணு வந்து வேலைக்கு போறானா அவ படிச்சிருக்கிற வேலைக்கு போறவங்கன்றத தாண்டி குடும்ப சூழ்நிலை அதிகமான பெண்கள் வேலைக்கு போறதுக்கு காரணம் வீட்டுல ஏதோ ஒரு ஆணோட செயல் சரியா இல்ல, அவங்களோட வருமானம் பத்தல, இல்ல அவங்களோட நடவடிக்கை சரியில்லைனால தான் ஒரு பொண்ணு வந்து வேலைக்கு போறாங்க. அப்படிதான் இவங்களும் வேலைக்கு வந்திருப்பாங்க. இவங்க எப்படி இன்னொரு பொண்ணு வந்து ராசி இல்லாத அப்படி இப்படின்னு பேசக்கூடாது. அந்த மாதிரி
அவங்க பேசும்போது இப்போ இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு கல்யாணம்னா 1000 பிரச்சனை வரும் போகும். அதுக்குன்னு ஒரு பொண்ண குறை சொல்றதா? எப்படி நீ அப்படி சொல்லுவ? அந்த பொண்ணுக்கும் இதுக்கு என்ன சம்மந்தம்? அது நல்ல பொண்ணாச்சே. அத நான் இப்ப வருத்தமா இருந்தா அந்த பொண்ண பத்தி என்ட்ட சொல்லுவியா? அப்ப நான் இருக்கேன். நீங்க 15 வருஷமா கல்யாணம் முடிச்சு இங்க வந்து உட்கார்ந்திருக்கேன். அப்ப என்ன பத்தி எல்லார்ட்டயும் நீ எப்படிலாம் பேசுவ? இந்த மாரி பேசலாம் இங்க வச்சுக்காத அப்படி இப்படின்னு செம்மையா கத்தி விடுவாங்க. அவளுக்கு அந்த அந்த அம்மாக்கே ஒரு மாரி போயிடும். அப்படியே அங்க இருந்து போயிடுவாங்க. அதோட இப்ப தம்பியும் வந்துருவாரு. என்ன சரி இதுக்கு மேல வந்துட்டு தம்பி வந்தாச்சு பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிருச்சு. இதுக்கு மேல வந்து இந்த கல்யாணத்த தள்ளி போட வேணாம். அதுவும் என்னால என் தம்பி வந்து இந்த அளவுக்கு கஷ்டப்பட வேணாம். அவனுக்காக தான் எல்லாமே நான் பார்த்து பார்த்து செய்றேன். அவன் நிம்மதி, அவன் சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம். அவன் ஆசைப்பட்ட மாரி இந்த கல்யாணம் நடந்தா சரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேளை கல்யாணத்துக்கு ஒத்துப்பாங்க. சரின்னு சொல்லி இப்ப கல்யாணம் நடக்கும். எந்த மண்டபமும் கிடையாது. எந்த ஒரு பத்திரிக்கையும் அடிக்கல. எதுவுமே இல்ல. எவ்வளவு சிம்பிளா முடியுமோ அவ்வளவு சிம்பிளா ஒரு கோவில்ல வச்சு கல்யாணம் பண்ற மாரி ஐடியா பண்ணிருப்பாங்க. இப்ப கடைசில இப்ப சுகன்யா என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்கலாம் கல்யாணத்துக்கு போங்க நான் வரலன்னு சொல்லுவாங்க. இவ்வளவு எல்லாரும் கேட்டு பார்ப்பாங்க. வரமாட்டேன்னு அடம் பிடிச்சிருவாங்க. ஏன்னா என் தம்பிக்கு இப்பதான் ஒரு நல்லது நடக்க போகுது. நான் சும்மா இல்லாம ஏதாவது பேசினா அவன் வாழ்க்கை ஏதாவது கஷ்டமா என்னால தாங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வரமாட்டேன்னு சொல்லிடுவாங்க. அவர் தம்பியை மட்டும் வற்புறுத்தி அனுப்பி வச்சிருவாங்க. அப்புறமா இவங்க எல்லாருமே பெறப்ட்டு வந்துருவாங்க கோவிலுக்கு. ஆனா என்ன பண்ணுவாங்கன்னா தாலியை வீட்லயே வச்சுட்டு வந்துருவாங்க. இவங்க நிறைய தடவை ஃபோன் பண்ணி பார்ப்பாங்க. யாரும் ஃபோன் எடுக்காது. தாலி இல்லாம எப்படி கல்யாணம் நடக்கும்னு சொல்லிட்டு தாலி எடுத்துட்டு இவங்க இப்ப வந்துதான் அப்படின்ற மாதிரி கோவிலுக்கு வரது தான் வேலையா இருக்கும். அப்பதான் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா எல்லாருமே அவங்கள வரவேற்பாங்க. அப்ப என்ன சொல்லுவாங்க தாலியை மறந்துட்டீங்கன்னு சொல்லும்போது நாங்க மறக்கல வேணும் தான் வச்சுட்டு வந்தோம்னு சொல்லுவாங்க. இது யாரோட பிளான் சொல்லி சுகன்யா கேட்கும்போது சேரன் சொல்லுவார் நான் தான் அப்படி சொல்ல செய்ய சொன்னேன். ஏன் அப்படின்னு இத்தனை வருஷமா அவர் வளர்த்து ஆளாக்கிருக்கீங்க. நீங்க இல்லாம அவருக்கு எப்படி நடக்கும்ன்ற மாதிரி கேட்பாரு. அப்பவும் வந்து அவங்க பொண்ணு நினைப்பாங்க. அப்ப பொண்ணு கல்யாணம் பண்ண வந்து நீங்க இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லவும் அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா போயிடும். சரின்னு சொல்லிட்டு கல்யாணம் ஒரு வழியா நடந்துரும். ரெண்டு பேரும் சந்தோஷமா ஆசீர்வாதம் பண்ணிட்டு கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க. இப்ப கல்யாணம் முடிச்சு வீட்டுக்கு கூட்டு வந்துருவாங்க. வீட்டுக்கு கூட்டு வந்து பாத்தீங்கன்னா பொண்ணு வந்து சுகன்யா கிட்ட வந்து பேசிட்டு இருப்பாங்க. சேரன் வந்து நீ என்ன மாப்பிள்ளை பக்கத்துல கூட இங்க வந்து உட்கார்ந்திருக்க. போய் மாப்பிள்ளை பக்கத்துல உட்கார்ப்போ அப்படின்னு தங்கச்சி அதட்டுவாரு. உடனே அதுவும் போய் அங்க போய் உட்கார்ந்த உடனே நீ சுகன்யா கிட்ட உங்களுக்கு எதுவும் பிரச்சனை இல்ல எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அமைதியா உட்கார்ந்திருப்பாங்க. அப்பதான் ஒரு தட்டுல வந்து சீர் வச்ச மாதிரி வச்சு எடுத்துட்டு வருவாரு. அப்ப நிறைய விஷயங்கள் அவர் சொல்லுவாரு. தட்டுல சீர் எடுத்துட்டு வரும்போது பாத்தீங்கன்னா அப்படியே எல்லா விஷயங்களும் ஓடும். அவர் பத்திரிக்கை அடிக்கிறதுக்கு சொன்னது, சாப்பாடு விஷயத்துக்கு சொன்னது, மண்டப விஷயத்துக்கு சொன்னது, அந்த புடவை எடுக்கும்போது சொன்னது எல்லா விஷயமும் அப்படியே ரிவைன் ஆயிட்டே இருக்கும். உங்க எல்லாருக்கும் மேல ரொம்ப கோவமா இருக்கும். கல்யாணத்தை இவ்வளவு சிம்பிளா பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு என் மேல ரொம்ப கோவமா இருப்பீங்க. உங்க பிளான் படி நம்ம கல்யாணம் பண்ணிருந்தோம் அப்படின்னா இன்னைக்கு ஒரு நாளைக்கு மட்டும் 35 லட்சம் ரூபாய் செலவாயிருக்கும். இப்போ நம்ம இவ்வளவு சிம்பிளா கல்யாணம் பண்ணதுனால இப்போ என் கையில 35 லட்சம் ரூபாய் இருக்கு. இந்த பணம் வந்துட்டு என் தங்கச்சிக்கு என்னோட கல்யாண பரிசு அப்படின்னு சொல்லுவாரு. அது போக பொள்ளாச்சி பக்கமா வந்து 25 ஏக்கர் நிலத்தை வந்து மாப்பிள்ளை பேருக்கு வந்து ரெஜிஸ்டர் பண்ணிருக்கேன். அவருக்கு வந்து விவசாயம் பண்ண தான் பிடிக்கும்னு சொன்னாரு. அதனால 5 வருஷத்துக்கு அந்த இடத்தை வந்து நான் லீஸுக்கும் எடுத்து பத்திரமும் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லுவாரு. நிறைய வருஷத்துல வந்து நல்லா நிறைய பிரச்சனை வந்து எல்லா குடும்பத்திலும் வந்து ஒரு நாள் கல்யாண செலவு எல்லா பணத்தையும் செலவு பண்ணிட்டு 6 மாசத்துக்கு அப்புறம் செலவுக்கு கூட பணம் இல்லாதனால தான் கணவன் மனைவிக்குள்ளேயே வந்து பிரச்சனை வருது. கல்யாணம்ங்கிறது வந்து ஒரு நாள் குத்து கிடையாது. அது ஆயுசுக்கும் உள்ளது. அதனால அதுக்கு தகுந்த மாதிரி தான் பிளான் பண்ணணும். இந்த மாதிரி கையில பணம் இல்லாம புருஷன் பொண்டாட்டிக்குள்ள சண்டை வரும்போது ஒண்ணு விருப்பம் இல்லாம வாழ்றாங்க. இல்ல டைவர்ஸ் வாங்கிட்டு போயிடுறாங்க. இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் என் தங்கச்சி வாழ்க்கையில வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக ஒவ்வொன்றுக்கும் நான் கணக்கு போட்டேன். இந்த மாதிரி சேமிச்சு இந்த மாதிரி செய்யணுன்றதுக்காக நான் பிளான் பண்ணது எல்லாருக்கும் உங்களுக்கு தப்பா தெரிஞ்சிருக்கலாம். சில வீட்ல பாத்தீங்கன்னா மனைவியோட கனவெல்லாம் நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி ஓடி உழைக்கிற கணவனோட வாழ்க்கை வந்து அப்படியே போயிடுது. சில வீட்ல கணவனோட பலத்தை புரிஞ்சுக்காம மனைவி நடந்துக்கிறதுனால கணவனோட வாழ்க்கை அப்படியே போயிடுது. இந்த மாதிரி பிரச்சனைகள் 45 வயசு வரைக்கும் வந்துட்டு தான் இருக்கும். 45 வயசுக்கு மேல தான் வந்து உண்மையான காதலே ஆரம்பமாகும். அதாவது அப்பதான் எந்த ஒரு ஈர்ப்பு அந்த மாதிரி இல்லாம அந்த புரிதல் மட்டுமே நிலைச்சு நிற்கும். அப்பதான் அந்த வாழ்க்கையே ஆரம்பமாகும். ஊர்க்காரங்களுக்காக வந்து கடன் வாங்கி செலவு பண்ணிட்டு அப்புறம் ஒருத்தன்ட்டே அந்த கடனை தீர்க்கிறதுக்காக போய் நின்று அசிங்கப்படுற மாதிரிலாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாரு. இப்போ நம்ம புருஷனோட வருமானத்தை தெரிஞ்சு நீ குடும்பம் நடத்தணும். இப்போ அதே மாதிரி பொண்டாட்டியோட ஆசையை புரிஞ்சு நீ குடும்பம் நடத்தணும் அப்படின்ற மாதிரி ரெண்டு பேருக்கும் அட்வைஸ் பண்ணிட்டு அந்த சீரை கொடுப்பாரு. இப்ப சுகன்யா கையை தட்டிட்டு ரொம்ப பிரமாதம் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஏன்னா அவர் சொன்ன விஷயங்கள் எல்லாமே அவருக்கு புரிஞ்சிருக்கும். இப்ப எல்லாரும் சேர்ந்து போட்டோ எடுக்கலாம்னு சொல்லும்போது இதுக்கு எவ்வளவு அப்படின்னு சொல்லி கேட்பாரு. அதே மாதிரி இந்த